ரொம்ப சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணிட்டேனா என்ன? அமீரன்? கேக்குதா? கேக்குது சும்மா. ரொம்ப சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணிட்டேனா என்ன? இல்ல எப்பயும் போல தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. எங்க பரணி ப்ரோ? இருக்கீங்களா? பரணி வரமாட்டான். பிரகாஷ் ப்ரோ லேட்டா வராரா? ஓகே ஓகே. வேற யாருமே இல்லையா? நம்ம சீக்கிரமா போட்டேன்னு நினைச்சேன். யாருமே வரலன்னும் போது. இல்ல 8:40 45க்கு போடுவாங்க. ஆமா, மேட்ச் இன்னைக்கு மழையா இருக்கிறதுனால ஸ்டாப் ஆயிருக்கு பாதியிலே. சரி, அதனால போடலாம் அப்படின்னு போட்டேன். நேற்று வேற அப்படியே போயிட்டு இருந்தது. ஒரு கால் வந்து அப்படியே கட் ஆயிட்டேன். முடியும் போது ஃபினிஷிங்ல இல்ல. யாரோ ரிக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. யார் அது? ஓகே. சுல்தான். குமார். நானே தான். நாளைக்கு என்ன எல்லாம் புக் பண்ணியாச்சா? பாக்குறீங்களா திருஷ்யம்? இல்ல ப்ரோ. நான் நாளைக்கு பார்க்கலண்ணா. நான் வெள்ளிக்கிழமை இல்லை சனிக்கிழமை தானே பார்க்க போறேன். நாளைக்கு கொஞ்சம் பர்சனலா ஒர்க் இருக்கு. ஆனால் எங்கேயும் செல்ல முடியாது. பயங்கர லாக்கு. என்ன அமைச்சரவை விரிவாக்கத்துக்குனால போறியா? ஆமா ஆமா, அங்க நான் தானே போயிட்டு ஆனர் அப்படின்னு சொன்னி பேச போறாங்க. இல்லைண்ணா, வீட்டு ஃபங்க்ஷன் தான், கிடா வெட்டணும். நாளைக்கு ஒரே படம் தான் ரிலீஸ் ஆகுதா? ஆமா, நான் மொத்த 2 படம் அடுத்த வாரம் தான் ரிலீஸ் ஆகுது. பரிமளான் கோவும் அதுக்கப்புறம் பிளாஸ்ட். பிளாஸ்டும். பிளாஸ்ட் ட்ரைலர் நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப படம் பிடிச்சிருக்கு. எனக்கு 2மே பிடிச்சிருந்துச்சுண்ணா. பரிமளான் கோவுமே அந்த இது எனக்கு அந்த நம்ம அது டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஃபீல் ஆச்சு. இதுவுமே நல்லா இருந்துச்சு. பிளாஸ்ட் பயங்கரமா இருந்துச்சு. நம்ம ஆக்ஷன் ஃபிலிமா. பிளாஸ்ட் நல்லா இருக்கு. பாப்போம் அது எப்படி. அதுக்கு ஸ்டன்ஸே நல்லா பண்ணியிருக்காங்க. 3 பேருமே பயங்கரமா இருந்தாங்க. அதுதான். கரெக்ட். ஏன்னா இப்ப இருந்தாலும் அர்ஜுன் கரெக்டா எப்பவுமே பயங்கரமா பண்ணிடுறாரு. அவங்க 2 பேரும் பண்ணாதான் ஃபுல் ஆஃப் பண்ணாதான் சூப்பரா இருந்துச்சு. என்ன பரணி வரமாட்டான் இன்னைக்கு. ஸோ வந்து எனக்கு ஆமா. தெரிஞ்சு அப்டேட் வேலைக்கு update. என்ன பிரகாஷ் பாபு வரத்துக்கு 9 மணி மேல ஆகும்னாரு. அதனால அப்டேட் வேலைக்கு என்ன பார்க்க சொன்னாரு. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு அப்டேட்னு பார்த்தா நான் என் டைம் லைனோட போய்க்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அப்டேட்னா என்னது? துல்கர் சல்மானோட ஐஎம் கேம் ஆகஸ்ட் 20 ரிலீஸ் ஆக போகுதுன்னு அஃபிஷியலா வந்திருக்கு. அதுக்கப்புறம் பிளாஸ்டோட செகண்ட் சிங்கிள் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது ஈவினிங் 5 மணிக்கு. த லைஃப் அதோட பேரு. வேற என்ன? விஜய் ஆண்டனியோட அடுத்த படம் நாளைக்கு 5 மணிக்கு ஈவினிங் 5 o'clock வந்து அனௌன்ஸ்மெண்ட் வருது. பிரீத்தி ஸ்ரானி நடிக்கிறாங்க. அப்புறம் வந்து டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாறன் இரவுக்கு 1000 கண்கள் டைரக்டர். அவர் அதுக்கப்புறம் ரீசெண்டா ஒரு படம் எடுத்திருந்தாருல, பிளாக்மெயில் ஒரு படம் அவர் தானே எடுத்தாரு. தெரியல ஷூரா, பட் ஆனா அவர் தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வேற என்னது அப்படின்னு பார்த்தோன்னா, என் ஏன் என்னை ஏதோ செய்தாய் அப்படின்ற ஒரு படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கர் வந்துட்டு 22nd மே வருது. வேற என்னது? விஷ்ணு விஷாலோட ப்ரொடக்ஷன்ல அடுத்த படம் எல்லோ டர்ட்டி ஃபெல்லோ அப்படின்ற படத்தோட டைட்டில் டீசர் இன்னைக்கு விட்டுருந்தாங்க. அவரோட பிரதர் ருத்ரான்றவர் வந்து யோகேந்தன் பேபில நடிச்சிருப்பார்ல, அவரும் பிரீத்தி ஆஸ்ரானியும் வந்து நடிக்கிறாங்க. இந்த படமே வந்துட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் வச்சு நம்ம விஷாலோட லைஃப் வச்சு விஷால் மாதிரி ஆட்கள லைஃப் வச்சு எடுத்திருக்காங்க. பார்க்காதவங்க எல்லாம் பாருங்க. அவங்களுக்கு உருப்படாத படம் என்ன மாதிரி ஆட்களை வச்சு எடுத்தா என்னன்னு இல்லப்பா. இப்ப நீங்க தான்ப்பா ரூல் பண்றீங்க. அதனால வந்து உங்களுக்கான ஒரு படம் பாத்தீங்கன்னா நீங்க டைட்டில் டீசர் பாரு, உனக்கே வந்து கண்டிப்பா கனெக்ட் ஆகும் நல்லா.
வேற என்ன, பர்மிளா அண்ட் கோவோட பிரஸ் மீட் நடந்தது இன்னைக்கு. அதுக்கப்புறம் பெடியோட தமிழ்நாடு அண்ட் கேரளா தேட்ரிக்கல் ரைட்ஸ் வந்து திங்க் ஸ்டூடியோ வந்து வாங்கியிருக்காங்க. வேற எனக்கு தெரிஞ்சு வேற அப்டேட் எதுவும் இல்லை பெருசா. லாரன்ஸும் என்டிஆர் பட கிளிம்ஸ் அது வந்து நேத்து நைட்டு ரிலீஸ் ஆயிடுச்சுல. சரி, ஓகே, ஃபைன். ஆமா, என்டிஆரோட டிராகன் கிளிம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பத்தியும் டீட்டெயிலாக பேசுவோம். அப்புறம் லாரன்ஸும் அஜய் ஞானமுத்தும் வந்துட்டு படம் பண்ண போறாங்க. ஒரு புது ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தமிழ்ல வந்துட்டு பண்றாங்க. அவங்க நல்ல ஒரு பெரிய ஒரு இதுவா பண்ண போறாங்க. கிராண்ட் ஸ்கேல்ல பெரிய பட்ஜெட். லாரன்ஸோட கேரியர் ஹையஸ்டோட பட்ஜெட் இது. ஸோ ஒரு ஹாரர் மூவி தான் அதுவுமே. ஸோ இவருமே வந்து ஒரு ஹாரர் ஸ்பெஷலிஸ்ட். அஜய் ஞானமுத்துவும் அதோட ஷூட் ஆரம்பிக்கும் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். ஒரு மினிமம் ஒரு 1 or 2 months ஆகும். அதுக்கு முன்னாடி வந்துட்டு அப்டேட் அஃபிஷியலா வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். சைன்லாம் பண்ணியாச்சு. அஃபிஷியலான அப்டேட் வந்து சீக்கிரத்துல வரும். இதுதான் எனக்கு தெரிஞ்ச அப்டேட். இதெல்லாம் விட்டு முட்டைக்கலிக்கு வந்து 175 million டச் பண்ணி இந்தியாவில் நம்பர் 1 யூடியூப் வியூஸ்ல இந்த வருஷத்துல ரிலீஸ் ஆனதுல இந்தியாவில் நம்பர் 1 இருக்கு 2026ல. வேற எதுவுமே இந்த வருஷம் ஆனதுல இல்லைன்னு நினைக்கிறேன். இதுதான் டிமாண்டி காலனி 3 சம்மர் வருது. நாங்க அது வரலையா ப்ரோ? இல்ல, டிமாண்டி காலனி வந்துட்டு ஜூன் இல்ல ஜூலைல வரும் ப்ரோ. சம்மர் வரல. இந்த ஜூலைல தான் வரும் மோஸ்ட்லி. சுமார்ண்ணா இந்த விஜய் ஆண்டனின்னு சொன்னா ஞாபகம் வருது. இந்த ஆறுசாமி படம் வந்து மே 1 ரிலீஸ் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அது கடைசியில அது எதுவுமே இல்லாம போச்சு. என்னாச்சு அதை பத்தி ஏதாவது தெரியும்? 100 சாமி 100 சாமி ப்ரோ. சாரி 100 சாமி. ஐயோ டக்குன்னு வேற எனக்கு வேற 100 சாமி. ஆறுசாமி அவர்ல. சரி, ஓகே. அவர் வந்து இந்த ரிலீஸ் ஆனா கரெக்டான ஒரு இதுவா இருக்காதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் எடுத்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா படம் வேலைகள் எல்லாமே முடிஞ்சாச்சு. ப்ரொமோஷனும் பண்ணிட்டு இருக்காங்க. சுகுமார் bro, அதுக்கான இன்னொரு டவுட். சொல்லுங்க bro. இந்த அஜய் ஞானமுத்து லாரன்ஸ் காம்பினேஷன்ல ஒரு படம் வருதுன்னு சொன்னீங்களா? அப்போ இன்னும் காஞ்சனா 4 முடியலையா? அது என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு? அது அது முடியல ஒளி ஒன்றும். தெரியுதா? அது வந்து கொஞ்சம் ஒரு சில சீன்கள்லாம் ரீஷூட் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலையா. அது ஆல்மோஸ்ட் அதுவுமே முடிக்க ஒரு 1 or 2 months ஆயிடும். இதுவுமே இந்த இயர் டிமாண்டி எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா அது 4? இந்த இயர் ஆயிடும்னு நினைக்கிறேன். அது ஷூட் முடியவே இன்னும் ஒரு 1.5 மாசம் 2 மாசம் ஆயிடும். அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் அதெல்லாம் சேர்த்து இந்த இயர் எண்ட் அப்படிலாம் பொங்கலுக்கு வந்துடும். ப்ரோ அந்த காஞ்சனா 4 சன் பிக்சர்ஸா? ஆமா ஆமா அவங்கதான். நாளைக்கு யாரெல்லாம் அந்த Drishyam 3 பார்க்க போறீங்க? நான் போறேன் காலையில போறேன். ஆனா தமிழ் Drishyam-ஆ? தானே இருக்கு, அதான் கடுப்பா இருக்கு. தமிழ்ல இருக்கா? தமிழ்ல வருதுன்னா படம் நிறைய தேட்டர்ல மலையாளமே ரிலீஸ் பண்ணல. கருப்பு வேற நல்லா ஓடிக்கிட்டு இருக்குல்ல. தமிழ் தான் மேக்ஸிமம் ரிலீஸ். நல்லா இருக்கு. நல்லது. தமிழ்ல இருந்தா ஓகே. ஆனா எனக்கு பார்ட் 2ல யாருன்னா குயிக்கா ரீகேப் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா போய் பாக்குற அளவுக்கு டைம். நான் வந்துட்டு நான் சொல்லட்டா? சொல்லுங்க. ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட் அப்படியே ஃப்ளோவா சொல்லுங்க. அப்படியே ஒரு ஃப்ளோவா சொல்லிடுங்க. ஏன்னா பார்ட் 1 வந்து எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சு யாரா இருந்தாலும் அது மறக்க முடியாது. சுயம்புலிங்கன்றனால நம்ம தமிழ்லயே வந்தனால வந்து எல்லாரும் பார்த்திருப்போம். அதுவும் நல்லா வந்து எப்படி சொல்றது, அது நிறைய வாட்டி பார்த்தாலுமே அது ஒரு ரிப்பீட் வழி. ஆனா பார்ட் 2 நிறைய வாட்டி பார்த்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு நான் ஒரே வாட்டி தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நானும் பார்க்கல அந்த படத்தை. சும்மா போட்டீங்கன்னா முடியறதுதான் நெருப்பு மாதிரி போகுது. நான் படம் 2வது வாட்டி ரீவாட்ச் பண்ணப்ப Drishyam 2 நான் இப்போதான் கொஞ்ச நேரம் முன்னாடி ரீவாட்ச் போட்டு முடிச்சேன். அது ஒரு மாதிரி அதை பார்த்துனே படம் Drishyam 3 மேல ஃபுல் ஹைப் ஆயிருச்சு எனக்கு. இல்ல நான் பாபநாசம் பார்த்துட்டு Drishyam 2 பார்த்துட்டேன். Drishyam 3 இன்னும் Drishyam 1 பார்க்கல. அந்த ஃப்ளோல போயிட்டு இருக்கிறேன் நான். கொஞ்சம் குழப்பி இருக்கு. பெரிய குழப்பம் இல்ல, ஒரே மாதிரி தானே. இல்ல கிளைமேக்ஸ் மட்டும் பெரிய சொல்லணும்னா அந்த போலீஸ் ஸ்டேஷனை தோண்டிடுவாங்க. பட் அவர் பாடியை ஸ்வாப் பண்ணி வேற ஒரு பாடி அந்த இடத்துல வச்சிருவாரு. அதை வச்சு அந்த கேஸ்ல இருந்து எஸ்கேப் ஆயிடுவாரு. இதுதான் 2ல வரும். அது இன்னும் முக்கியமான விஷயம். அவங்க வந்துட்டு என்னோட பையனோட ஏதாவது ரிமைன்ஸாவது கொடுங்கன்னு கேட்பாங்க. சோ கடைசியா அவங்களுக்காக கொஞ்சோண்டு கொடுப்பாரு. கிளைமேக்ஸ்ல அஸ்தியை கொடுத்துருவாரு. அதோட படம் முடியும். இல்ல அதுல வந்து ஒரு எலும்பு கொடுப்பாரு. அந்த எலும்பு பாத்தீங்கன்னா அந்த எலும்பும் வச்சுமே எதோ டிஎன்ஏ டெஸ்ட் அந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. அதுவும் தெளிவா தான் கொடுப்பாரு. அரைச்சுதான் கொடுப்பாரு. இல்ல ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு இல்ல. நான் கடைசியா பார்த்தபடி ஆனா எனக்கு ஏதோ எலும்பா கொடுத்த மாதிரி இருந்துச்சு. இந்த தனியா எடுத்து வச்சிருப்பாரு பல்தான். அஸ்தியா தான் கடைசியா கொடுப்பாங்க.
ப்ரோ ஒரு டவுட், பார்ட் 2ல வந்து ஜார்ஜ் குட்டி வந்து ஒரு தியேட்டர் ஓனரா தானே இருப்பாரு. ஆமா, ஓகே டன். தியேட்டர் ஓனரா இருப்பாரு. ஒரு படம் எடுக்கணும்னு ஆசைப்படுவாரு. ஏற்கனவே நாவல் எழுதியிருப்பாரு, இவங்க மாட்டிடக்கூடாதுன்ட்டு. அதை வேற அந்த ஒருத்தர் பேர்ல பப்ளிஷ் நாவலுமே வந்து பண்ணியிருப்பாரு. பாபநாசம், அதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கதையை நாவலா எழுதி வச்சிருப்பாரு. ஆமா. இவங்க அதுல யாருன்னா அதுல வந்து பாலியல் இதுதான் வந்து கொடுக்கன்ட்டு போராட்டம் பண்றாங்கங்கிற மாதிரி லைட்டா பட்டிட்டிங்கரிங் பண்ணி அந்த நாவலை வேற ஒரு ரைட்டர் பேர்ல ரிலீஸ் பண்ணியிருப்பாரு பார்ட் 2ல. ஆனா ப்ரோ அது பிளான் என்னன்னா, அந்த நாவல் இப்போ இவங்க வந்து ஒரு உண்மையை கண்டுபிடிச்சாலும் இது என் நாவல்ல இருந்து பார்த்து தான் இவங்க சொல்றாங்க அப்படின்னு வந்து சொல்லிடுவார் கோர்ட்ல. அது ஆல்ரெடி நான் நாவலா எழுதினேன், அதை தான் இவங்க வந்து இப்போ வந்து கோர்ட்ல வந்து ஆதாரமா வைக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்றாரு. அதான் அவர் எழுதினாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அது இன்னொரு ரைட்டர் ஆமா. பேர்ல ரிலீஸ் ஆயிருக்கும். அவுடேட்டடான ஒரு சினிமா ரைட்டர் வச்சு அதை சினிமா பண்ணாரு. பட பாணியில போலீஸ் அது இன்வெஸ்டிகேட் பண்ணி மலையாளத்துல மட்டும் தானே இருக்கு. மலையாளத்துல தான் ரிலீஸ் அண்ணா, ஆச்சு, தமிழ்ல ஆகல. தமிழ்ல மட்டும்தான் ஆகல. மத்த ஆவல எல்லா லாங்குவேஜ்லயும் ரிலீஸ் ஆயிடுச்சுண்ணே. தெலுங்குல இருக்கு, ஹிந்தில இருக்கு. ஹிந்தி வேற கதையான்னு அதுதான் தெரியல சொல்றேன். எனக்கு. தமிழ் தெரியல ஹிந்தி எனக்கு. வந்து வேற ஒருத்தர், அஜய், யாரு அவரு, அஜய் அவர் பேர் தேவகன் தான். அஜய் தேவ்கன். அஜய் அவர் தேவ்கனும் நடிச்சிருக்காரு தபுவும் தானே. பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட். தமிழ்ல ரிலீஸ் ஆகல. படமே தமிழ்ல, எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல டப்பு கூட ஆகல தானே, அது டப்பிங் ஆமா கூட. பண்ணல, டப்பிங் ஆமா பண்ணல ஆமா, ப்ரோ. மலையாளத்துல மட்டும்தான் இருக்கு, தமிழ் டப் இல்ல. கரெக்ட், ஞாபகம் இருக்கு. ஆனா படத்தோட ஆக்சுவலி கதை அந்த யாருன்னா கொஞ்சம் பார்ட் வேகமா சொல்லிட்டீங்கன்னா அப்படியே நாளைக்கு வந்து போய் படம் பார்த்தலான்னு ஒரு ஐடியால இருக்கு. விஷால் கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லிடுறியாப்பா? இவரு மெய்யழகன் சொல்லிட்டு நான் ஹோட்டல்ல இருக்கேன், சத்தமா யார் இருக்கும். வேணா சொல்லுங்க. மெய்யழகன் இல்ல சொல்லுங்க. சுகுமார் ஒரு bro, ஸ்லோல ரொம்ப பிரீஃபா இது இல்ல பண்ணிட்டா இல்ல மெய்யழகன் ஷார்ட் ஓரளவுக்கு என்ன டீடைல்டாவே மேட்டர் சொல்லுங்க. ஒரு சொல்லுங்க. 10 நிமிஷம், அந்த 10 நிமிஷம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அது எப்படின்னா, இப்போ வந்து பார்ட் 1 எடுத்துக்கினீங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து அந்த கதையா அப்படி சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தர் வந்து கேபிள் சேனல் வச்சிருக்காரு, அந்த மாதிரி ஒரு இதுல சொல்றேன். அந்த மாதிரி இதுவுமே நீங்க வந்துட்டு ஒரு ஃப்ளோல சொல்லிட்டீங்க அப்படின்னா அப்பதான் புரியும். நாளைக்கு ஓகே. பார்க்கும்போது கண்டிப்பா அதோட டச் இருக்கும்னு நினைக்கிறேன் பார்ட் 3ல. ஏன்னா அதே ஃபேமிலி தான் அப்படின்னும்போது இருக்கும். மெய்யழகன் நீங்க சொல்றதுனா சொல்லுங்க, இல்லைன்னா ஒரு 10 நிமிஷத்துல நான் சொல்றேன். எதுனாலும் ஓகே. இல்ல நான் சொல்லிடுறேன் சொல்லுங்க விஷால் ப்ரோ, சொல்லுங்க. ஒரு 10 நிமிஷத்துல ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா டக்குன்னு சொல்லிடுறேன். பார்ட் 2 ஓகே. வந்துட்டு என்ன ஆரம்பிக்கும்னா, ஒரு 6 இயர்ஸ் கழிச்சு அந்த இன்சிடென்ட் நடந்து அப்படிதான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆகும்போது அவங்க ஐ மீன் ஜார்ஜ் குட்டியோட பக்கத்து வீட்டில் ஒரு 2 பேர் வந்திருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க மஃப்டி போலீஸ் அவங்க இருப்பாங்க. இவங்க அப்படியே ஒவ்வொரு நாளும் பயந்து அப்படியே டெய்லியும் லைஃப்பை வந்து ஓட்டிட்டு இருப்பாங்க. பட் ஸ்டில் வந்து அந்த ஃபேமிலி, அந்த பையனோட ஃபேமிலியில் இருக்கிற அந்த 2 போலீஸும் அந்த கேஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அது தலைவா இன்னும் ஒரு சாரி தலைவா, அந்த ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிடுங்க தலைவா. அந்த ஸ்டார்டிங் ஒருத்தன் பாப்பான்ல, அதுல இருந்து ஸ்டார்டிங்னா போயிடுங்க. ஒருத்தன் வா போலீஸ் வா வா ஸ்டேஷன்ல இருந்து வா மோகன்லால் வெளியே விஷால். வரத பார்ப்பான். அதுல இருந்து போயிடுங்க, அதுல இருந்து சொல்லுங்க. ஓகே, ஓப்பனிங் சீன்லயே வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன காட்டுவாங்கன்னா, மோகன்லால் வந்து அந்த பாடியை போலீஸ் ஸ்டேஷன்ல புதைச்சிட்டு வெளியே வரத ஒருத்தன் பார்த்துருவான். பட் என்னன்னா பார்த்தோன்னே அரெஸ்ட் ஆயிடுவான். போலீஸ் வந்து அவனை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ வந்து அதை அங்கேயே கட் பண்ணிட்டு நம்மளுக்கு படம் வந்து கண்டினியூ ஆகும். 6 இயர்ஸ் கழிச்சு அது அந்த ஃப்ளோவில் போகும். அவங்கெல்லாம் பயந்து பயந்து லைஃப் ஓட்டிட்டு இருப்பாங்க. பக்கத்தில் அவங்க வீட்டு பக்கத்தில் 2 பேர் குடியிருப்பாங்க. அதில் அந்த மேல் கேரக்டர் வந்து ஒய்ஃபை வந்து குடிச்சிட்டு அடிச்சுட்டு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி தான் அந்த இது போகும். அந்த எப்படி காட்டுவாங்கன்னா, அந்த குடும்பத்துக்கும் அந்த ஐ மீன் அந்த ஆளுக்கும் மோகன்லால் ஃபேமிலிக்கும் ஆகாத மாதிரி தான் ஃபஸ்ட்டு புஷ் பண்ணுவாங்க. ஸோ அது அப்படியே போகும்போது பேரலாக இவங்களுமே அந்த கேஸை கம்ப்ளீட் ஆனாலுமே ஒரு சின்ன இன்வெஸ்டிகேஷன் அண்டர் கிரவுண்டில் போயிட்டு தான் இருக்கும். அது என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அண்டு மோகன்லால் சுற்றி இருக்கிறவங்களுமே அதை பற்றி பேசிட்டு தான் இருப்பாங்க. இவன் இதில் கண்டிப்பாக என்னோ நடந்திருக்கு, இவன் இதை பண்ணாமலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அது அந்த ஃப்ளோவில் தான் இருக்கும். அது அப்படியே போகும்போது ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க வீட்டுக்குள்ளெல்லாம் பக் பண்ணியிருப்பாங்க. அந்த 2 மஃப்டி போலீஸ் வந்து இவங்க வீட்டுக்குள்ளே என்ன பேசினாலும் கேட்குற மாதிரி அந்த மாதிரிலாம் பக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் நைட்டு மோகன்லால் வந்துட்டு வீட்டில் இருக்க மாட்டார். அந்த லேடி வந்து இவங்க வீட்டில் தங்கறதுக்காக வருவாங்க. அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற லேடி வீட்டில் ஆள் இல்லைங்கிறதுக்காக. அப்போ வந்து மீனா கன்ஃபெஸ் பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. பட் மீனாக்குமே எங்கே புதைச்சாருங்கிறது வந்து தெரியாது. ஜஸ்ட் நடந்தது மட்டும் தான் தெரியும். ஸோ அதை வந்து அவங்க அடுத்த நாள் போலீஸில் ரிப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த அப்படி அந்த மறுபடியும் இன்வெஸ்டிகேஷன் நெக்ஸ்ட் லெவல் போகும். அண்ட் அதே டைம் வந்து அந்த கொலையை யாராவது பார்த்துருந்தாங்கன்னா கேஷ் ரிவார்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க ஒரு 15 lakhsக்கு. இப்போ என்ன ஆகும்னா, அந்த ஃபர்ஸ்ட் சீனில் அதை பார்த்துட்டு அரெஸ்ட் ஆனவன் வந்து இப்போ போலீஸ் கிட்ட அதை சொல்லிடுவான். ஸோ சொன்னதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனை தோண்ட ஆரம்பிப்பாங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தானே புதைச்சிருப்பாரு. அப்படி தோண்டும் போது என்ன ஆகும்னா, அவருக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கீழே எலும்பு கிடச்சிரும். ஸோ இதை வச்சுட்டு அவங்க நெக்ஸ்ட் இது மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இவரை வந்து ரிமைண்டில் எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு டைம் கேட்பாங்க. பட் அவங்க டைம் கொடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு 8 hours சம்திங் தான் கொடுப்பாங்க. அந்த அந்த டைம்ல நீங்க அவரை விசாரிச்சு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நாள் மாதிரி. ஒரு நாள் ஒரு நாள் அந்த மாதிரி இப்போ 8 hours தான் விஷால் ப்ரோ. இல்ல, அவர் 2 நாள் கேட்பாங்க, இவர் ஒரு நாள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாரு ஜட்ஜ். அந்த மாதிரி போகும். பட் அப்படி விசாரிக்கும் போது என்ன அப்படின்னா, இவரை விட்டுட்டு அந்த பெரிய பொண்ணை ப்ரெஷர் பண்ணுவாங்க. அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி ஃபிக்ஸ் இருக்கும்.
ஸோ அந்த பொண்ணு வந்து மயங்கி விழுந்துரும். அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க. பட் ஒரு ஒரு பாயிண்ட்ல இவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள கன்ஃபெஸ் பண்ணிடுவார். இந்த மாதிரி இது நடந்துச்சு நான் தான் பண்ணேங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. ஸோ இதை வச்சு அந்த ஐஜி வந்து அந்த பையனோட அம்மா இருக்காங்கல்ல, அந்த கேரக்டர் வந்து ஃபேமிலியவே ட்ராப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க போலீஸ் என்ன பண்ணுவாருன்னா, ஃபர்ஸ்ட் மோகன்லாலை கஸ்டடியில் எடுத்து இது பண்ணிடலாம், அப்புறம் ஃபேமிலியை பார்த்துக்கலாங்கிற மாதிரி அது போகும். ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு இவரை மோகன்லாலை வந்து கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போய் அங்க இது பண்ணும்போது பேரலா அந்த ரைட்டர் ஒருத்தர் இருப்பாரு. இவர் வந்து ஒரு படம் எடுக்கிற ஒரு ஐடியால இருப்பாரு. ஸோ அதுக்காக ஒரு பழைய ஃபிலிம் ரைட்டர், அவர் அவுடேட்டடா இருப்பாரு. அவர்கிட்ட படம் யாரும் அவர் அவுடேட்டட் ஆயிட்டாருங்கிறனால அவரை யாரும் யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிற ஒரு கிரைம் ரைட்டர் கிட்ட மோகன்லால் வந்து ஒரு படம் எடுக்கிறதுக்காக போய் இது ஸ்கிரிப்ட் கேட்டிருப்பாரு. ஸோ அந்த ஸ்கிரிப்ட் வந்து கிளைமேக்ஸ் இல்லாம பெண்டிங்ல நிற்கும். ஒரு ஹோல் இதுவும் ரெடி ஆயிரும். பட் கிளைமேக்ஸ் மட்டும் ப்ராப்பரா கிடைக்காம ஒரு ஹோல்ட்லயே இருக்கும். பட் என்னன்னா, இது இவர் படமா எடுக்கிறக்குள்ள வேற யாரும் இதை வச்சு எடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு புக்கா இதை பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. ஒரு 100 காப்பி மட்டும் அளவா போட்டு கிளைமேக்ஸ் இல்லாம ஒரு புக்கா மட்டும் பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. அதுவும் அந்த ரைட்டர் பேர்ல தான் இருக்கும். இவர் பேர்ல டைரக்டா பண்ணியிருக்க மாட்டாரு, மாட்டிக்குவோம் அப்படின்ட்டு. ஸோ வந்து இதை வந்துட்டு அந்த ரைட்டர் போய் அவங்க ஐஜி கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாரு, இந்த மாதிரி அவர் என்கிட்ட வந்தாரு, படம் எடுக்கிறதுக்கு இது சொன்னாரு அப்படிங்கும்போது. ஸோ அப்போ வந்து போலீஸ் கேட்பாங்க, இந்த படத்தோட இந்த கதையோட கிளைமேக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டப்போ அந்த ரைட்டர் என்ன சொல்லுவாருன்னா, இதுக்கு கிளைமேக்ஸ் வந்துட்டு அவர் ஒன்று சொன்னார், பட் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கல, நான் வேற ஒரு மாதிரி ஜென்ரல் ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆகாதுங்கிறதுக்காக வேற கிளைமேக்ஸ் சொன்னேன் அப்படிங்கும்போது பேரலா 2 கட்டில் காட்டுவாங்க. இவர் இங்கே ஃபர்ஸ்ட் அந்த என்ன கிளைமேக்ஸ் சொன்னாருங்கிறதையும் அங்கே கோர்ட்டில் என்ன நடக்குதுங்கிறதையும் வந்துட்டு காட்டுவாங்க. ஸோ அப்படி என்ன ஆகும்னா, இவர் வந்து அந்த இப்போ அந்த ரைட்டர் கிட்ட கேட்டு இந்த மாதிரி எடுக்கிற எலும்பெல்லாம் எங்கே ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க, அந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி எங்கே ஸ்டோர் ஆயிருக்குமோ அந்த இடத்தோட செக்யூரிட்டியை வந்து இவர் காசு கொடுத்து கரெக்ட் பண்ணி வச்சிருப்பாரு. ஸோ இங்கே இந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எலும்பை எடுத்துகிட்டு போய் ஃபாரன்சிக் டெஸ்ட்டுக்கு ஸ்டோர் பண்ணுற இடத்துல இருந்து அந்த செக்யூரிட்டி மூலயமா இவர் அந்த எலும்பெல்லாம் வாங்கிட்டு இவர் வேற ஒரு மார்ச்சரியில் ஒரு ஆளையும் கரெக்ட் பண்ணி வச்சிருப்பாரு. அங்கேருந்து இதே ஏஜில் இருக்கிற ஒரு பையனோட பாடியில் இருக்கிற எலும்பை வந்து ஸ்வாப் பண்ணிடுவார். ஸோ அப்படி ஸ்வாப் பண்ணும்போது டெஸ்ட்லேயுமே வந்து இது வந்து இந்த பையனோட பாடி கிடையாது அப்படிங்கிறது வந்து கோர்ட்டில் ப்ரூவ் ஆயிரும். அதே ஸ்கிரிப்டை தான் வந்து அந்த ரைட்டர் வந்து போலீஸ்கிட்டையும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இது ஆகும்போது வந்து லீகலாகவே வந்து ஜார்ஜ் குட்டி வந்து இந்த எந்த கிரைமும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி அது ஒரு எண்டு கொடுக்குற மாதிரி வந்து வரும். ஸோ அந்த கிளைமேக்ஸில் வந்து என்ன ஆகும்னா, அவர் கோர்ட்லேருந்து வெளியே வரும்போது இவங்கெல்லாம் நின்றுருப்பாங்க, அந்த பையனோட அப்பா அம்மா, அந்த கதையோட ரைட்டரு, இவங்கெல்லாம் நின்றுருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு அந்த ரைட்டர் சொல்லுவார், இந்த மாதிரி இந்த ஸ்கிரிப்ட்ல வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எண்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட அப்பா அம்மா கிட்ட சொல்லுவாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணா வேற யாரோ ஒருத்தருக்கு அந்த பையனோட அந்த எலும்பு அதெல்லாம் வந்து ஒரு இதுல வீட்டுக்கு முன்னாடி வச்சிருப்பாரு, கொஞ்சம் பணமும் அந்த அவங்களோட அட்ரஸும். ஸோ அதுக்கப்புறம் அந்த பையனோட அந்த இது அஸ்தி வந்து இவங்களுக்கு வர்ற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அவங்க கரைக்கிறதோட படம் முடியும். பட் அதையும் ஒரு தூரத்துல இருந்து தான் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாரு. இப்படிதான் படம் க்ளோஸ் ஆகும். அவன் எப்படி அந்த பாடி இது எனக்கு பண்ணுவான்னு பிரேக் சொல்றீங்களா ஆயிடுச்சு. உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எண்டிங் இருக்குன்னு சொல்றாருல, அந்த இடத்துல சொல்லுங்க. உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுவார்ல ரைட்டரு. அது அந்த பாசிட்டிவ் எண்டிங் என்னன்னா, கடைசியில அந்த பையனோட உடம்பு அந்த அஸ்தி வந்துட்டு அந்த பேரண்ட்ஸுக்கு கிடைக்கிற மாதிரி அவர் செட் பண்ணி வச்சிருப்பாரு. கடைசியில அது அவங்களுக்கு கிடைச்சிரும். பட் கிடைக்கும்போது என்ன, கோர்ட்ல ப்ரூவ் ஆயிரும், ஆல்ரெடி ஜார்ஜ் குட்டி வந்து ஒரு நிரபராதிங்கிறது ப்ரூவ் ஆயிரும். ஸோ அதனால அதுக்கு மேல அவங்களால எதுவும் பண்ண முடியாது. ஆக்சுவலா படமா இது 2லயே பட் முடிஞ்சிடும். ஆனா இது அந்த 3ல ரைட்டர் எப்படி வச்சு அவங்க எதனா பண்ணலாம்ல. என்ன சுகுமார் ப்ரோ? இல்ல ப்ரோ, அந்த ரைட்டர் கிட்ட வந்து அதான் part 3ல அவரு இருக்கும். அதான் அது ரைட்டர் வந்து ஒரு படமா ஒரு கதை சொல்லியிருப்பாரு, புக்கும் போட்டிருக்காங்க. அதனால வந்து கோர்ட்ல இது வந்து கேட்கும்போது கதை இது வந்து இந்த தான்ட்டு புக்ல இருக்கிற மாதிரி என்ன ஃப்ரேம் புக்ல கன்டென்ட் பண்றாங்கன்னு சொல்லிடுவாரு. அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. நான் ஒரு கதையா எழுதுனேன். இதை என் லைஃப்ல நடந்ததை வச்சு நான் ஒரு கதையை சொல்லியிருக்கேன். அதை வந்து இவங்க திருப்பி அதை ஆதாரமா எடுத்துட்டு வந்து என்ன அரெஸ்ட் பண்ண பாக்குறாங்க அப்படின்றவாரு. இன்னொன்னு சுகுமாரண்ண, ஜட்ஜுக்கு தெரியும் இப்படி ஒருத்தனால பண்ண முடியுமா ரியல் லைஃப்லன்னு கேட்டு ஜட்ஜ் மிரண்டு போய் தான் ரிலீஸ் ப்ரோ அவர் சொன்னார்ல, கிளைமேக்ஸ் ஒன்னு என்கிட்ட சொன்னா, ஆனா அது வந்து ரியாலிட்டியில பாசிபிளே இல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த கிளைமேக்ஸை தான் அவரு செஞ்சிருப்பாரு. அதுக்கு ஒன்று சொல்லுவாரு, இதுக்கு ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி, அதாவது வந்து இந்த ரிஸ்க் வந்து ஒரு 5% தான் பாசிபிள், அத வந்து ஒருத்தன் செய்யவே மாட்டான். லக்கு தான் சொல்லியிருப்பாரு. ஆனா அதுதான் இவர் ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அந்த லக்கு வந்து இவருக்கு ஒர்க் ஆயிரும். அதனால இவர் எஸ்கேப் ஆயிரும். அதே மாதிரி அதான் ப்ரோ, அவரு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து இவர் வந்து தியேட்டர் வச்சிருப்பாரு, அதே மாதிரி குடிப்பாரு, அங்கங்க சுத்திட்டே இருப்பாரு, ஏன் இது பண்றாரு அது பண்றாங்க நிறைய அந்த டாட்ஸ் எல்லாம் வந்துட்டு ரைட்டர் செகண்ட் ஹாஃப் வந்து இது பண்ணுவாரு, சூப்பரா வச்சிருப்பாங்க. சுகுமாரண்ணா இது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு திடீர்னு குடிச்சிட்டு இருப்பாரு ஒருத்தவனோட,
அவங்க அங்க இருக்கிறவனுக்கு சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை இருக்கும், அது ஒரு ட்ராக்கு. இன்னொன்னு திடீர்னு ஒரு ஃபேமிலியை போய் அவங்க குடும்பமா மீட் பண்ணுவாங்க, அவன் படுக்கையில இருப்பான். அவன் என்ன சொல்லுவான்னா, இப்ப என் குடும்பம் ஒழுங்கா இருக்கிறதுக்கு காரணமே ஜார்ஜ் குட்டி தான் அப்படின்ட்டு. அவன் யாருன்னா ஒரு சர்ச்சோட வெட்டியான்னு சொல்லலாமா, அந்த சர்ச்சை பார்த்துப்பாங்கல்ல சிமெண்ட்ரிய, அந்த ஆளு. ஸோ இவன் பாடியை எப்படி ஸ்வாப் பண்ணுவான்னா, இவன் மண்டையில அடிச்சு செத்து போயிருக்கான் யாரு, அந்த போலீஸ்காரனோட புள்ள. ஸோ ஏதாவது ஒரு பாடி மண்டையில அடிச்சு செத்த மாதிரி நியூஸ் வந்திருக்கா அதே அப்படின்னு ஜார்ஜ் ஏஜ் குட்டி செக் லிமிட்ல பண்ணிட்டே இருக்கிற ஒரு இருப்பான். பாடிக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாப்ல இவரு. செக் பண்ணி அவன் அங்க வந்துட்டு புதைச்சிருப்பாங்க. ஸோ உனக்காக நான் உன் குடும்பத்தையே பார்த்துருக்கேன் அப்படின்ட்டு இவன் சொல்லி அந்த புதைச்ச பணத்தை தோண்டி எடுத்து ஜார்ஜ் கிட்ட கொடுப்பாங்க. அப்புறம் அந்த குடிச்சுக்கிட்டே ஒருத்தனோட ஃப்ரெண்டா இருப்பான்ல, அவன் யாருன்னா ஃபாரன்சிக் ஆபீஸோட செக்யூரிட்டி. செக்யூரிட்டி அந்த இதெல்லாம் நேரா ஸ்டோர் ஃபாரன்சிக் பண்ணுவாங்க. ஆபீஸ் உள்ளே போயிடுவான். போயிட்டு அப்படியே இந்த போனி அந்த போனி ஸ்வாப் பண்ணிடுவான். போலீஸ்ல ஒத்துக்கிட்டான்னு இவனை கோர்ட்டுக்கு அனுப்புவாங்க. அங்க போய் டிஎன்ஏ டெஸ்ட்ல பார்த்தா இவன் வருணே இல்லைன்றவாங்க. அது அங்கதான் அது ஓப்பன் என்னன்னா ஆகும் அவரோட சம்பவம். வக்கீலுக்கே அது தூக்கி வாரி போட்டுரும். அந்த ஜார்ஜ் குட்டியோட வக்கீலுக்கே அது என்னடா இதுங்கிற மாதிரி ஆகும். அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அவங்க எல்லாம் திரும்பி பார்ப்பாங்கல்ல, அதே மாதிரி எனக்கு ஒன்னே அந்த ஒன்னா கோர்ட்ல அவங்க புரியல. எல்லாத்தையும் பார்ப்பாங்க. இதுல இந்த கதை இருக்குல்ல, இதுல ரைட்டிங் இருக்குல்ல, அவர் வந்து முன்னாடியே எழுதிட்டாரா இந்த மாதிரி ஆமா நடக்க ஆமா போதுன்னு? ஆமா. ஆமா ஆனா அதாவது முன்னாடி கிளைமேக்ஸ்ல அந்த ஃபுல்லா பாடி எழுதல ப்ரோ, ஸ்வாப் பண்றதெல்லாம் கிளைமேக்ஸ் மட்டும் எழுதல. இருக்காது. அதெல்லாம் வந்து அதை மட்டும் இல்லாம தான் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அது எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா, அந்த புதைக்கிறதோட இந்த புக் இருக்கும், அந்த கிளைமேக்ஸ்ல பாடி ஸ்வாப் ப்ரோ பண்றது அது அந்த அதெல்லாம் அந்த புக்கே புக்ல இருக்கும். வந்து அதோட ஃபர்ஸ்ட் பார்ட்டோட புக்கு தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் பார்ட் கதையே ஒரு புக்கா எழுதி வச்சிருப்பார் ப்ரோ. அதோட எண்டியோட இருக்கும். அவன் எப்படி திருப்பி மாட்டுறான் தப்பிக்கிறான்றது மட்டும் இருக்காது. அந்த விஷயம் மட்டும் இல்லாம ஒரு புக் எழுதி வச்சிருப்பாரு அவரு. ஓகே, அதுதான் அந்த 5% அந்த ஆமா மாத்துறது, அந்த அந்த 5% லக்கு. வந்து இவருக்கு மாத்துறது ஒர்க் எல்லாம். ஆயிருக்கும். அந்த மாட்டிக்குவாங்க, எல்லா லக்கு ஏன் வேலையும் சொல்றாங்கன்னா, அவன் முடிச்சுட்டு செக்யூரிட்டி ஒருத்தன் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிச்சிருக்கான்ல, அவன் கரெக்டா அந்த டைம்ல அவன் டியூட்டில இருப்பானா இல்லையான்றதெல்லாம் இவர் கேள்வியா கேட்டிருப்பாரு. அந்த ரைட்டர் வந்து இவங்கிட்ட, நீ இந்த கிளைமேக்ஸ் சொல்ற, ஆனா வந்து அந்த செக்யூரிட்டி கரெக்டா அந்த இடத்துல இருக்கணும், அது எல்லாமே ஒரு லக்ல தான் அமையும் லாஜிக்கா அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் அது ஒருவேளை மாறிட்டாருன்னா அந்த இதெல்லாம் வரும். மாறிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு அவர் கேள்வி கேட்டிருப்பாரு. ஆனா இவர் நிஜமாலே அதை நிறுத்தி காட்டிடுவாரு. என்ன ஹைலைட்னா போரே அடிக்கல சுகுமாரன். அப்படி படம் நெருப்பு மாதிரி விஷால் ப்ரோ போகுதுண்ணே. செகண்ட் அந்த இன்டர்வல் அந்த இது ரிவீல் ஆகும்ல, இவங்கலாம் மஃப்டி போலீஸ்னு, அங்க ஸ்பீக் ஆகுற படம் கிளைமேக்ஸ் வரைக்கும் சர்ருன்னு போயிடும், டவுனே ஆகாது. ஆமா ஸ்டார்டிங்ல கூட ரொம்ப ரேண்டமா இருக்கும் சீன்ஸ்லாம். இல்ல அது எல்லாமே செட்டப், அது ஆமா எல்லாமே செட்டப். அது கிளைமேக்ஸ்ல ஒரு டைலாக் தான் ப்ரோ இன்ன வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். அதுல அந்த போலீஸ்கார் சொல்லுவாரு, அவன் வந்து தப்பிச்சிட்டான் நம்ம தான் நினைக்கிறோம், பட் அவன் வந்து நம்ம எப்போ அவனை பிடிப்போம்னு சொல்லிட்டு அவன் இன்ன வரைக்கும் அடுத்து அவன் சாவர வரைக்கும் நம்மள வெயிட் பண்ணிட்டே நம்ம இருப்பான். அப்சர்வ் பண்றோம்னு பண்றோம்னு நினைச்சிட்டு நினைச்சிட்டு இருக்கோம், இருக்கோம், பட் அவன் தான் அவன் தான் நம்மள நம்மள அப்சர்வ் வந்து இது பண்றான். பண்ணிட்டு இருக்கான், ஆமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி சொல்லுவாப்ல. ஆமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அதே மாதிரி அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், அடுத்து என்ன பண்ண போறோம் நம்ம, அது வந்து எப்படி தப்பிக்கலான்ட்டு அவன் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பான் காலை ஃபுல்லா. அதுதான் அவனுக்கு கிடைக்கிற பெரிய தண்டனை அப்படின்ற மாதிரி முடிச்சிருப்பாங்க. நான் பார்ட் 3 ட்ரெய்லர்லாம் இப்போ வரைக்கும் எதுவும் பார்க்கல, ட்ரெய்லர் டீசர் எதுவுமே பார்க்கல, பிளாங்கா போய் உட்கார போறேன் நாளைக்கு. அது என்ன ஏதுன்ட்டு அங்க போய் தெரிஞ்சுக்கலாம். ட்ரைலர் வந்து பெருசா ரிவீல் பண்ணல ப்ரோ, இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு, பட் ஆனா ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு இல்ல ட்ரைலர். நான் ட்ரெய்லரே பார்க்கலங்கிறேன், எனக்கு அது எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. பார்ட் 2 இன்னைக்கு ரீவாட்ச் போட்டதோட சரி, நாளைக்கு போய் படத்துல உட்காந்து என்னங்கிறத பார்த்துட்டு நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ பாருங்க, அங்க போய் பார்த்துட்டு இந்த படம் டியூரேஷன் சரி சொன்னாங்களா? 2 hours டியூரேஷன் 39 பர்னி minutes. போட்டிருந்தாரு. கார்த்திக் ரவிவர்மா போட்டிருக்காரு, இன்சைட் ரிப்போர்ட்ஸ் வந்து திருஷ்யம் 3க்கு குட்டா இருக்கு அப்படின்ட்டு இப்ப போட்டிருக்காப்ல. சரி மெயின் மேட்ருக்கு வாங்க ப்ரோ. சுகுமார் ப்ரோ, என்ன எஸ்டிஆர் நியூஸ் இன்னைக்கு ஃபுல்லா பரவலா பரவிட்டு இருக்கு, என்ன பிரச்சனை? அரசன் தீபாவளி. ஆனா எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் ப்ரோ, வலைபேச்சு எல்லா ஆக்டர் பத்தி நிறைய சொல்றாங்க, ஆனா எஸ்டிஆர் பத்தி சொன்னா மட்டும் எனக்கு நியூஸ் சாயந்தரமே நியூஸ் சும்மா பரவுது பயங்கரமா, என்ன கதைனே ஆனா தெரியல. இதுல என்ன இதுன்னா, எஸ்டிஆர் சைடு அவங்க ரொம்ப க்ளோஸ், எஸ்டிஆர் நியூஸ் எல்லாம் அவங்களுக்கு டக்குன்னு தெரியும், ஆனாலும் அது ஏன் இப்படி இதாகுதுன்னு தெரியல. அவங்க 20 நாள் தான் ஷூட் போயிருக்குன்றாங்க, இவங்க என்னன்னா தீபாவளிக்கு ரிலீஸ். அந்தரன் இருக்காருல ப்ரோ, ஒரு எக்ஸ்க்ளூசிவா அந்தரன் இருக்காரு அவரு. வந்துட்டு டிஆர்ட்ட ஒர்க் பண்ணவர். டிஆர் வந்துட்டு அப்போ ஒரு நியூஸ் பேப்பர் கம்பெனி வச்சிருந்தாரு, அங்க ஒர்க் பண்ணவர் அந்தரன். அவங்க ரொம்ப நாள் க்ளோஸ் தான் அவங்க. ஆனா ஏன் அது இவங்கக்குள்ள மட்டும் இப்படி பிரச்சனை நடக்குதுன்னு அவங்க நிறைய பேர் பத்தி சொல்றாங்க ப்ரோ. எஸ்ஆர் பத்தி சொன்னா மட்டும் நியூஸ் ஈவினிங்கே ஒரு ரிப்ளை தர மாதிரி ஃபுல்லா பிஆர் வச்சு, இல்ல ஷூட்டிங்லாம் நிக்கல, ஃபுல் ஃபிளெஜ்டா போயிட்டு தான் இருக்கு அப்படி இப்படின்ட்டு ஃபுல்லா நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஆமா ஆனா அது எல்லாரும் பண்றாங்க. அதான் ப்ரோ தெரியல, அவங்க வந்து எல்லா ஆக்டர் பத்தி சொல்றாங்க ப்ரோ, எஸ்ஆர் மட்டும் சொன்னா மட்டும் அன்னைக்கு சாயந்தரம் இவ்வளவு நியூஸ் வருது ஏன்னு எனக்கு புரியல. எனக்கு
எவ்வளவு நாள் ஷூட் போயிருக்குன்னு வந்து நியூஸ் மொத்தமா வந்துச்சு. 20 days தான் போயிருக்கான் இது அது வரைக்குமே. வந்து மொத்தமா வலைப்பேச்சு சொன்னாங்க, இது யார் வலைப்பேச்சு சொன்னது? சொன்னது 20 நாள் தான் மொத்தமா சரி, ஷூட் ஓகே. போயிருக்குன்ட்டு. இவங்க இவங்க வந்து இவங்க இது வந்து ஃபுல் ஃபிளெஷ்டா டே நைட்டு போயிட்டு இருக்காங்க. டேஸ்லாம் சொல்லல, எவ்வளவு டேஸ்ன்னு சொல்லல. ஆனா ஃபுல் ஃபிளெஷ்டா டே நைட் தீபாவளிக்கு ஷூட் படத்தை போயிட்டு இருக்கு. கொண்டு வரக்கு தீபாவளிக்கு என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் பண்றோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆமா. தெரியல, அது எனக்குமே தெரியல. அது தெரியாதனால கமெண்ட் பண்ண விரும்பல. இந்த நியூஸ் யாரு சைடுல இருந்து தீபாவளின்றது வந்து வந்துச்சுன்னு தெரியல சுகுமார் ப்ரோ. இந்த ஈவினிங் ஸ்ப்ரெட் ஆச்சுல, அது திடீர்னு ட்ராக்கர்ஸ் எல்லாரும் போட ஆரம்பிச்சாங்க. திடீர்னு எல்லாருமே ஏங்க போட்டாங்க. அவர் சைடுல இருந்தாங்க வரும், எல்லாரும் பண்ற பிஆர் தாங்க அது. என்னங்க அது? இல்ல ப்ரோ நான் இல்ல தானே ப்ரோ விஷால் கேக்குறேன், ப்ரோ, இப்போ வலைப்பேச்சுல என்னன்னா இப்போ எல்லா லிங்க் ஆக்டர் பத்தி ரிவ்யூல பேசுறாங்க. சொன்னாரு, டேரக்டர் ரகு ப்ரோ சொன்னாருன்னு ஒரு இது வரும்ல, மொத்தமும் அப்படி இப்படிதான் எதுவுமே ரகு வரல. ரகு ஜஸ்ட் ப்ரோ இல்ல சொல்றேன். நம்ம பாக்குறோம்ல ப்ரோ, எல்லா ஆக்டர் பத்தியும் தான் சொல்றாங்க. ஆனா யாருமே உடனே இவ்வளவு சீக்கிரமா ரெஸ்பாண்ட் தரது இல்லல்ல. ஆமா பண்ணிடுறாரு, ஏதோ இப்போ பண்றாரு நீங்க, சொன்னாரு. நான் சொல்றேன், டிராகன் படம் வந்து ஷெல்ஃபே ஆயிடுச்சுன்னு தான் வலைப்பேஜ்ல சொன்னாங்க. அவங்க எல்லாருமே சொன்னாங்க, பரவல நியூஸ் அது. ஆனா அவங்க வந்து அவங்க எதுவுமே ரியாக்ஷனே கொடுக்கல. கிளிம்ஸ் ஒன்று இறங்குனாங்க, அவ்வளவு ஷூட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு அதுலயே தெரிஞ்சிருச்சு பார்த்தோம்லே. அந்த மாதிரி பண்ணிட்டு போயிடலாமே. நீங்க கேட்கறது உங்களுக்குள்ளே நீங்க கேள்வி கேட்டுக்கிறீங்களே, அப்படியே கேட்டுக்கிறதா நல்லது. அதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல. சரி விடுங்க, டிராகனுக்கு வாங்க எல்லாரும். இல்ல டிராகன் ஒரு டவுட்டு, அது கொஞ்சம் ஏஐ யூஸ் பண்ணிருக்காங்களோ? எனக்கு ப்ரோ சிலது மட்டும் ஃபர்ஸ்ட் தெரியுது. 1.5 நிமிஷம் ஏஐ தான். டைரக்டட் ஃப்ரம்னு பேர் போடுறாங்களா, அதுக்கு முன்னாடி இருக்கிறது ஃபுல்லா ஏஐ, அதுக்கப்புறம் இருக்கிறது ஃபுல்லா வந்து படத்தோட ஃபுட்டேஜ் ப்ரோ. ஓகே ஓகே, அது கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சதா? நல்லா தெரிஞ்சுது. அது வந்து அவர் அதெல்லாம் படத்துல இருக்க போறதே இல்லைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் வந்து ஏஐல ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஆனா ரொம்ப நாளா எடுத்துட்டு இருக்காங்க மாதிரி இருக்கு நிறைய எனக்கு. ஷூட் பண்ணிருக்காங்க ப்ரோ. நீங்க கிளிம்ஸ் பார்த்தாலே எங்க இல்ல இருந்து தான் 2 இவ்வளவு பார்ட்டா ஷூட் பண்ணி வருதுன்றாங்க. வச்சாங்கன்னே தெரியல. படம் அது கதை பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு ப்ரோ. அட்லி ஸ்கெட்ச்ல கிளைமேக்ஸ்ல 2 பார்ட்டா எடுத்துட்டு துரந்தர் மாதிரி ரிலீஸ், அதான் ரொம்ப டைம் எடுக்குதுன்னு நினைக்கிறேன். அதான் 1 இயர் இருக்கு. இல்ல அதான் ப்ரோ, செகண்ட் பார்ட்டுக்கு இனிமே தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. 1 இயர் இருக்குல்ல. இல்ல நடுவுல என்ன சொன்னாங்கன்னா, 2022ல போஸ்ட் விட்டுருக்காங்க. நடுவுல வந்து டொவினோ தாமஸ்லாம் உள்ள போய் ஷூட் பண்ண மாதிரிலாம் சில பேர் சொல்லிட்டு இல்ல அவர் இருந்தாங்க. வெளில கரெக்டா போயிட்டாரு. அவரு ஆமா, இல்ல அவர் இல்லன்ட்டாரு ப்ரோ. அவரு டேட்ஸ் தள்ளி போயிட்டே இருந்துச்சா, அவருக்கு இங்க மலையாளத்துல அத்தனை படம் பண்றாரு, அது செட் ஆகாது அவருக்கு, அதனால வெளில போயிட்டாரு அவரு. நிறைய ரூமர்ஸ் இருக்கு, ஷாஹித் கபூர்லாம் இருக்காருன்ற மாதிரிலாம் நியூஸ் வந்துட்டு இருக்கு. அனில் கபூர் இருக்காரு. அது ஷாஹித் புதுசா கபூரும் இல்லையா அவரு? விலகிட்டாரு. ஷாஹித் கபூர் விலகல ப்ரோ, அது அப்படிதான் ப்ரோ நியூஸ் வந்துட்டு இருக்கு. செகண்ட் பார்ட்ல அவரை லீடா வச்சு கூட அவரை வில்லனா போட்டு வர மாதிரி சொல்லு. ஆக்சுவலா இவர் வந்து வில்லன் தான் படத்துல. என்டிஆரே வந்து பியூர் வில்லனா நடிச்சிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி சலார்ல ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க. என்னன்னா வந்து அந்த வேர்ல்ட வந்து படத்துல பார்த்தா நிறைய பேர் தெரிஞ்சிச்சு, நிறைய பேர் கேட்ச் பண்ண முடியல உடனே. ஓட்டிட்டு வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் கேட்ச் பண்ணாங்க. இந்த வாட்டி கொஞ்சம் முன்னாடியே சொல்லிட்டாரு. ஸோ டீசர் ட்ரெயிலெல்லாம் பார்த்து பார்த்து பழகிரும். ஆனா எனக்கு இவர் படத்தை என்னன்னா கொஞ்சம் நிறைய கேரக்டர்ஸ் கொஞ்சம் அதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் பெரு ஜென்ரலா பாக்குறவங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருது. கேஜிஎஃப் மாதிரி கொஞ்சம் குறைச்சு வைக்கலாம் அவரு. அது கேஜிஎஃப் அப்புறம் பண்ணது எல்லாத்துலயும் நிறைய கேரக்டர்ஸ், நிறைய வேர்ல்ட் பில்டிங் பண்றாரு. ஆனா நல்லா வேர்ல்டு பில்டிங் பண்றாங்க, மஜாவா பண்ணிடுறான், அவ்வளவு டீடைலிங்கா, செம டென்ஸா. ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு ப்ரோ. 5 நிமிஷம் போனதே தெரியல ப்ரோ. இதுவே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எனக்கு பிஜிஎம் தான் நெகட்டிவா இருந்துச்சு. அப்புறம் எனக்கு அது எனக்கு ஒண்ணுதான் பிடிக்கல. பர்சனலா என்டிஆர் வந்து கொஞ்சம் இது செட் ஆகல. அதை தவிர எனக்கு ரொம்ப எனக்கு அவரு பிடிச்சது. செம மாசா இருந்தாரு. எனக்கு வந்து அவர் இப்போ லுக்கு தான் ப்ரோ பிரச்சனை. சலாருக்கு ஒருத்தர் சொன்னார்ல, எனக்கு அப்படி தோணல. நான் சலார்ல இல்ல இருந்தே அவரு இப்படிதான். வெளியே ஆஃப்லைன் போட்டோஸ் சில ரொம்ப கொஞ்சம் லீனா இருந்து ரொம்ப ஃபேஸே ஒரு மாதிரி டல்லா இருந்தது. ஃபேஸ் ஃபுல்லா அது ஒரு மாதிரி உடம்பு ஃபுல்லா குறைச்சி ஃபேஸும் அதுல குறைஞ்சிருச்சு. அவருக்கு ஒரு சப்பி ஃபேஸ் இருக்கும், அது வந்து மிஸ் ஆயிடுச்சு. அது அது ட்ரிபிள் ஆர்ல சூப்பரா வச்சிருந்தா. ட்ரிபிள் ஆர்ல உடம்பு பயங்கரமா இருக்கும், ஃபேஸும் பக்காவா இருக்கும். இதுல ரொம்ப இதுவா இருக்கு. சில ஷாட்ல ஓகேவா இருக்கு, சில க்ளோஸ் அப்ல எல்லாம் நல்லா இல்ல ப்ரோ. அதான் தேவரால கூட கொஞ்சம் அது இருக்கும். எதுக்கு ரொம்ப லீன் ஆயிட்டான்னு தெரியல. ஓகே ஒரு மாதிரி எனக்கு அந்த போட்டோ பார்க்கும்போது ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கிற மாதிரி தான் இன்டர்வியூல இருந்துச்சு. பிரசாந்த் நீல் தான் ஓகே சொல்லியிருந்தாரு. டேரக்டர் சொல்லிட்டாரு, ஓகே அவர் குறைச்சிருக்காருன்ட்டு. கேக்குதா நான் பேசுறது? சொல்லுங்க ப்ரோ. இல்ல, இன்னைக்கு இன்டர்வியூல பிரசாந்த் நீல் சொல்லியிருந்தாரு, அசாசின் கேரக்டருக்காக கேட்டுச்சு நான் இன்னும் பேசுனது. எனக்கு அந்த பக்கத்துல அந்த வேவ் வரல, அதான் நான் நிறுத்திட்டேன். 2 பேரும் ஓவர்லாப் பண்றீங்க ப்ரோ.
இல்ல அசாசின் கேரக்டருக்கு இன்னும் பயங்கரமா லீன் ஆகணும்னு பிரசாந்த் நீல் கேட்டுக்கிட்டதால தான் இவர் இவ்வளோ லீன் ஆயிருக்காரு. எனக்கு இதுல ஹீரோலாம் ஆளாளுக்கு ஒன்று சொல்றீங்க. எனக்கு ஹீரோலாம் செகண்டரி தான். பிரசாந்த் நீலுக்காகவே பார்க்கலாம். பயங்கரமான வேர்ல்ட் பில்டிங் இதுலையும் பண்ணியிருக்கான் சலார்ல மாதிரி. சலார்லாம் நீங்க இப்போ போய் அந்த டீசர்ல இருந்து பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா, இப்போ யாரோ சொன்னாங்களே அது டீட்டெயிலிங் கொடுக்கலன்னு, அவங்க அதுலயே அந்த என்ன நீங்க படத்துல பார்க்க போறீங்கன்றத டீசர் ட்ரெய்லர் அதுலயே முழுக்க முழுக்க சொல்லிட்டாங்க. அதுதான் அப்படியே படத்துல ஆக்சுவலா சலார் வந்து செம்ம படம் ப்ரோ. எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும். அது வந்து அவரே ஒரு இன்டர்வியூல சொல்லி எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட். நான் ரொம்ப ஒர்க் பண்ணேன் இந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் இப்போ டிராகன் பார்க்கும்போது சலார் 2வும் கொஞ்சம் நம்பிக்கை வருது. இவர் சைலண்டாவே படத்தெல்லாம் முடிச்சிடுறாரு. ஒரு நல்ல ஒரு ஸ்கில் இருக்கு. சீக்கிரமா பண்றாரு சைலண்டாவே. அதனால சலார் 2 மேலேயும் ஒரு பெரிய நம்பிக்கை வந்துச்சு டிராகன் டீசர் பார்த்ததுக்கு அப்புறம். டிராகன் 2 பார்ட் தானே? 2ஆ தான் ப்ரோ இருக்கும். ஆமா. 2ஆ தான் இருக்கணும். ஏன்னா வேர்ல்டு பெருசு நினைக்கிறேன் இதுவும். அப்போ ஒரே ஸ்ட்ரெச்சா 2 படத்தையும் எடுத்துட்டு பிரிச்சு ரிலீஸ் பண்ணலாம்ல. இன்னும் ஒரு வருஷம் டைம் இருக்கு. அப்படிதான் எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால தான் ஏன்னா இன்னும் 1 இயர் சலார் ஆக்சுவலா மாதிரி வெயிட் பண்ண வைக்காம டக்குன்னு ஒரே இதா முடிச்சு பிரிச்சு ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து முடிஞ்சிருச்சுன்னு தான் சொல்றாங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இருக்கு. ஆனாலும் அவங்க 1 இயர் கழிச்சு ரிலீஸ் பண்றது காரணமே செகண்ட் பார்ட்டையும் சேர்த்து எடுத்துடுற மாதிரி தான். அதுக்குள்ள பிரபாஸும் ஃப்ரீ ஆயிடுவார். 2 படம் எதாவது முடிச்சுட்டு வந்துருவாரு. அதுக்கப்புறம் சலார் 2 ஃபுல் பிளான் பண்றாங்க உங்களுக்கு. அது வேற அவர் ஏதோ இன்டர்வியூல சொன்னாரு, நான் இன்னும் கலர்ஃபுல்லா ஏதோ ஒரு படம் பண்றேன். அது ஒரு அஜித்தோட தான் பண்ற மாதிரி ஒரு ரூமர் அப்படின்ட்டு போயிட்டு இருக்காங்க எல்லாரும். சலார் 2 ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணிட்டோம். அதை மட்டும் ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் சைடு கேரக்டர்ஸ் ஒரு 2-3 பேரை காட்டினாங்க. இந்த பப்ல பார்ல உட்காந்துருக்க மாதிரி. அது எனக்கு அப்படியே ஓஜியை ஞாபகப்படுத்துச்சு. பவன் கல்யாண் என்னடா இது அந்த மாதிரி காட்டிருக்கான். அப்புறம் போக தான் எனக்கு கேஜிஎஃப் ரொம்ப நீல் படம் மாதிரி எனக்கு கேஜிஎஃப்ல ஒவ்வொருத்தரையும் காமிப்பாங்களா, எனக்கு அதே மாதிரி தான் இருந்துச்சு. அவர் எல்லா படத்துலயும் ஒரே மாதிரி தான் ப்ரோ இருக்கு. இல்ல அதுதான் அந்த ஒவ்வொரு கேரக்டர் அந்த லுக்கு ஆனா அந்த காஸ்டியூம் எனக்கு அவரு கேஜிஎஃப்ல வந்து கொடுத்துருக்காங்களா அதே அவர் மாதிரி என்ன வேணா இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்டைலு காஸ்டியூம் எல்லாம் யூஸ் பண்ணாலும் இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு கான்செப்டை பிடிச்சிடுறாரு ஒரு படத்துக்கும். அது நல்லா இருக்கு. அது ரொம்ப சிம்பிளா பிடிக்கிறாரு. ஆனா அதுலயே ஒரு பெரிய வேர்ல்டு ஒன்று கிரியேட் பண்றாரு. உகரமே அப்படிதாங்க இருக்கும். ஆக்சுவலா அவர் ஸ்டைலே அப்படிதாங்க. ரொம்ப ஒரு மாதிரி உகரமே அப்படிதான். ஆமா சொல்லியிருந்தாரு. எனக்கு இது இன்னும் அதை இன்னும் பெருசா எடுக்கணும்னு ஆசை. அதான் இதை பண்ணாரு. ஆனா சலார் முடிஞ்ச விதத்துல பார்ட் 2ல தான் வெடியே. ஆனா அது ஆக்சுவலா சலார் வந்து ரொம்ப குயிக் ப்ராஜெக்ட் ப்ரோ அவருக்கு. அதனால தான் அவர் அந்த படத்தை திருப்பி எடுத்தாரு. டிராகன் வந்து அவரு 2020 அவர் மீட் பண்ணியிருக்காரு என்டிஆரை. அப்பத்துல இருந்து இந்த கதை நான் ஒரு 3 இயர்ஸ் வந்து எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த இன்டர்வியூல. ஃபுல்லா எழுதுனதே நான் 3 இயர்ஸ் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் நாங்க ஓகேன்னு ஷூட்டே போனோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பெட்டி ட்ரெய்லரை பார்த்துட்டு எப்படி எலிவேஷன் கொடுத்துருக்கான் பாரு பிரசாந்த் நீல் இருந்துச்சு. ஒரு ஹீரோ அந்த ஆப்கானிஸ்தான் உண்மையிலே இருக்கு. கோல்டன் ட்ரையாங்கிள் உண்மையிலே இருக்கா? எனக்கு இந்த கதையே உண்மையா இல்ல இவர் கிரியேட் பண்ணதான்னு தெரியலையம்மா. இந்த ஓபிஎம் இல்ல ஓபிஎம் இந்தியால இருக்கு ப்ரோ. இந்த மிர்சாபூர் சீரிஸ் சீசன் பாத்தீங்கன்னா தெரியும். ஆனா பிரிட்டிஷ் இதுக்காக தான் வந்தாங்க. இதுதான் ஒரு மேஜர் பாயிண்ட். இல்ல அது அதெல்லாம் கற்பனை. அது வந்து சொல்லும் போது எப்படி இருக்கு பாருங்க. அவங்க வந்தது இதுக்கு தான். ஆனா வந்து அவங்க 2200 வருஷம் இருந்தது வந்து வேற ரீசனுக்காகன்ற மாதிரி சொல்லி சூப்பரா பண்ணியிருந்தாரு இந்த வேர்ல்டு. டைலாக் எல்லாம் எப்படிதான் இன்னும் ஒரு மாஸ் டைலாக் பயங்கரமா இருந்துச்சு. எப்படிதான் எழுதுறாருன்னே தெரியல. ரொம்ப சிம்பிளா இருக்கு ஆனா செம்ம மாசா இருக்கு.
அப்புறம் தான் ஓபிஎம் வார் ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் தான் இந்த வில்லன்ஸ் எல்லாம் வந்தாங்க அப்படின்ட்டு அந்த ஆரம்பிக்கிறதே பயங்கரமா இவரு இருக்கும். பேசுறதே ப்ரோ, கடவுள் வந்து என்டிஆர் வெளிச்சம். பேசுற டைலாக்கே வேற லெவல் ப்ரோ. எனக்கு கனவுலலாம் வந்து நான் தமிழ் டப்பிங் பல்ல இழிச்சிருச்சு ப்ரோ. அந்த தமிழ்ல பார்க்கல, இதுலதான் நல்லா இருந்துச்சு, தெலுங்குல தான் பார்த்தேன், சூப்பரா இருந்துச்சு. கனவுல கூட வந்துடாதன்றதுக்கு போல கனவுல கூட வர வேண்டாம் அப்படின்னு கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணிருந்தாங்க. அந்த ஒரு இடம் மட்டும்தான். மற்றபடி ஹிந்திலையும் அந்த இங்கிலீஷ் டைலாக் பயங்கரமா வைக்கிறாரு. இந்த இப்போ கேஜிஎஃப்லயும் சரி, அந்த பவர்ஃபுல் பீப்புள் கம் ஃப்ரம் பவர்ஃபுல் சலார்ல பிளேசஸ், தான் வேற லெவல்ல இருக்கும் இன்னும். அப்புறம் இதுல இந்த டைனாசர்னு ஒன்று வைப்பாருல சலார்ல, அந்த இங்கிலீஷ் டைலாக் பயங்கரமா ஈஸியா புரியுற மாதிரி வைக்கிறாங்க. அந்த வாய்ஸும் பயங்கரமா அது இருக்கு. ஒரு மாதிரி புரோக்கன் இங்கிலீஷ் ப்ரோ. நம்ம இங்கிலீஷ் தெரியாதவன் இங்கிலீஷ்ல பேசுற மாதிரி இருக்கும், ஆனா அதுல பவரா இருக்கும் அந்த டைலாக். கரெக்டா டெவில் வாஸ் போர்ன்னு சொல்றப்ப பர்த்டே கார்டு வரும். நல்லா இருந்துச்சு. அந்த அந்த விஷயம் எனக்கு பயங்கரமா சிரிப்பா இருந்துச்சு. இருந்தது. அந்த குழந்தை ஒன்று அழும் போது எனக்கு கேஜிஎஃப் சலார் எல்லாமே ஞாபகம் வருது. ஆனா அடுத்த வருஷம் பாருங்க, பாக்ஸ் ஆஃபீஸ் தெலுங்குல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எவ்வளோ ஸ்பிரிட்டு, வாரணாசி கண்டினியூஸா பேக் டு பேக். ருக்மிணி பத்தி ஏன் யாருமே பேசல? பேசுங்க மீ. இல்ல நீங்க யாரும் பேசலையேன்னு கேட்டேன். சுகன் ப்ரோ காப்பி ரைட் அடிச்சிருவாங்க. என்னதுங்க? எதை பத்தி ருக்மிணி சொல்றீங்க? பத்தி பேசலையாம் ப்ரோ ருக்மிணி. டிராகன். ருக்மிணியா? அவங்க என்ன அழகா இருந்தாங்க, ஆனா அவங்களுக்கு என்ன வேலை தெரியல. பார்ப்போம் படத்துல. சுதியாசன் மாதிரி தான் அனிருத் கூட ரெண்டு கபூர் குமார். சூப்பரா இருந்தாரு. ஃபீமேல் கேரக்டர்ஸ்க்குலாம் பெருசா இம்பார்ட்டன்ஸ். இவரு நம்ம குரு சோமன் சுந்தரம் மாதிரி இருந்தாரு. நாளைக்கு அமைச்சரவை விரிவாக்கம் பண்றாங்களா? அதை பத்தி ஏன்னா நியூஸ் என்ன கேள்விப்பட்டீங்களா? எதுவுமே வேண்டாம் அண்ணா, வேண்டாம் அண்ணா. நீ வருத்தம்பா அண்ணா இல்லண்ணே, அது போனாதான் கலவரமா போய் முடியுது. என்ன அவ்வளவு நாள் தான் நம்மளும் வந்து டிராகனு விஷால் ப்ரோ எப்போ திருஷ்யம் 3 போறேன்னு சொன்னீங்க? நாளைக்கா? இருக்காரா அவரு? இல்ல நான் பேசுறதா யாருக்கும் கேட்கல. பிரகாஷ் bro வந்துட்டாரு ஒரு வழியா. எவ்வளவு நேரமா அவருக்கு ரிக்வெஸ்ட் எவ்வளவு நேரமா தெரியுமா நானும் ஓகே பண்றேன். மேலதான் வர பிரகாஷ் முடியல, bro ஸ்பீக்கருக்கு வரவே கிட்டத்தட்ட முடியல. 10 வாட்டி கூப்பிட்டுட்டேன் உங்களுக்கு. நீங்களும் வரீங்க போறீங்க. இந்த இல்ல வாட்டி இல்ல இருப்பீங்களா அத போயிட்டு அத ஓகே பண்ணா கேக்குதா இல்லையா பேசுறது? கேக்குது. கேக்குது. இப்போ ஓகே பண்ண என்ன ஆகுது? ஓகே பண்ணா நீங்க பேசுறது எதுவுமே எனக்கு கேட்க மாட்டேது. ஓகே பண்ணாம இருந்தா கேக்குது தெளிவா. ஒவ்வொரு தடவையும் மேல வந்தா கேட்க மாட்டேது. ரைட், இப்பதான் தெளிவா கேக்குது. ஓகே, ஒன்னும் ஸ்பீக்கர் பிரச்சனை இல்ல. ஸ்பீக்கர் குத்தாவாச்சு சரி, மேல வந்து பேசுங்க திருச்சியம் பார்த்தா 3 ரீகேப் சொன்னீங்க. திருச்சியம் 3 ரீகேப் பண்ணி சாரி திருச்சியம் 2 ரீகேப் பண்ணிட்டு இருக்கீங்க. பாதி கேட்டுச்சு, திரும்ப பாதி போய் வெளியே போயிருது. விஷால் ப்ரோ சூப்பரா ஒரு தடவை பார்த்து சொல்றேன்னாரு. அதை மெய்யல் சொல்லும்போது பாதி தடவை கேட்டுச்சு, பாதி தடவை கேட்கல எனக்கு. விஷால் ஒரு தடவை ரீகேப் பண்ணா நல்லா இருக்கும். ஒரு தடவை சொல்றீங்களா? ஷார்ட்டா விஷால் போயிட்டான். மெய்யல் நீங்களே ஒரு தடவை திரும்ப சொல்லுங்க. ஷார்ட்டா சொல்லுங்க, ரொம்ப ஷார்ட்டா. நீங்க பாதி கேட்டுச்சு, எனக்கு பாதி கேட்கல. இவர் ஒவ்வொரு தடவையும் கரெக்டா பாதி கேட்டுட்டு இருக்கும்போது கோவஸ்ட் கொடுக்குறாரு. நான் உள்ள வந்து வந்தோடனே டக்குனு நீங்க பேசுறது கேட்கல. அதான் ஃபர்ஸ்ட்ல இருந்து இன்னொரு தடவை சொல்லுங்களேன், கேட்போம். மீ அழகன் மெய் அழகன். ஆக மொத்தம் 30 ஓடிட்டாரு. சொல்லுங்க, கதையை நல்லா இருந்துச்சு அவர் சொன்னது. சரி, இன்னொரு தடவை கேட்கலாம். அந்த பாதி தான் கேட்டுச்சு, பாதி கேட்கல. நடுவில் விஷால் ஒரு தடவை நான் சொல்றேன்னாரு. அவரையும் சொல்ல விஷால் விடல. ப்ரோ எது கை காட்டுறாரு?
இந்த வந்துட்டார் ஓகே நான் வந்துட்டு வந்துட்டாரு. சாரிண்ணே, நாளைக்கு தான் போறேன். மெய்யழகனா யாரு கேட்டாங்கன்னு தெரியல. திருஷ்யம் 3 காலையில போறேன் நாளைக்கு. ஆனா என்னன்னா தமிழ்ல தான் பார்க்க போறேன். எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப், தமிழ் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு, யாராவது பாத்தீங்களா? மோகன்லால் அவரே தான் டப் பண்ணிருக்காரா இல்ல வேற ஒருத்தவங்க வாய்ஸா? யாராவது கவனிச்சிங்களா பாத? ப்ரோ எனக்கு இது ரொம்ப நாளா டவுட் ப்ரோ. மோகன்லால் வாய்ஸா இல்ல மோகன்லால் மாதிரியே ஒருத்தவங்க பேசுறாங்களான்னு தெரியல. ஆனா மோகன்லால் பேசுற மாதிரி தான் இருந்தது. என்னங்க பிரின்ஸ் படம் இந்த தாத்தா மாதிரி சொல்றிய தலைவா, இது வரைக்கும் இங்க நடந்ததே இல்ல. ஆனா இதான் ஃபர்ஸ்ட் டைம்னு. சரி ஓகே இருங்க, ட்ரெய்லர் பார்க்க வேணாம்னு நினைச்சாவா, யாராவது பார்த்து சொல்லுவீங்களா? பிரகாஷன் இருக்காரா? பிரகாஷன் ப்ரோ ட்ரைலர்ல ஒன்றும் பெருசா ரிவீல் பண்ணல ப்ரோ. நீங்க பார்க்கலாம், தைரியமா பார்க்கலாம். ரொம்பலாம் ஒன்றும் அப்படியே அப்படியா? ஹைப்லாம் ஒன்றும் ஏத்தியும் ஓடல, பயங்கரமா ஏத்தி ஓடுற அவன் மாதிரிலாம் கிடையாது. விஷயம் 2 ட்ரெய்லர் ஹைப் ஆகாதுங்க. அவன் ஏதாவது ஒரு குறியீடு வச்சுட்டான். நான் யோசிச்சுட்டே இருந்தேன் இல்ல என்ன அது possibilities இருக்கும் நமக்கு அப்படின்னு. அது காட்டல பாசிபிலிட்டிஸா காட்டல. எல்லாம் பதறாங்க அவ்வளவுதான். அது தவிர்த்து இன்னும் பெருசா காட்டல. ஓகே ஓகே ஓகே. ஆனா நேத்து ஒண்ணு நான் கவனிச்சேன். என்னன்னா திருஷ்யம் 2 ரீவாட்ச் பண்றப்ப மேக்கிங் அது ஒரு சீரியல் ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கு. ஒரு க்ளோஸ் அப், ஒரு கொரோனா டைம்ல ஆமா. எடுத்த படம் ப்ரோ. ஆனா அவர் ரைட்டிங்ல அதனால உட்கார வச்சிட்டாங்க. ரைட்டிங்ல எங்கேயோ போயிட்டான், தூக்கி நிப்பாட்டிட்டான். இந்த படத்தை அவங்களால தவிர்க்கவே முடியாதுன்ற ஜோன்ல. நீங்க அந்த ஸ்டோரியை தவிர்த்துட்டு நீங்க அந்த சீக்வன்ஸா பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீப், ஒரு ரொம்ப காஸ்ட் ரொம்ப கம்மியான ஒரு படம். ஆமாமா, நீங்க ரொம்ப பெரிய கஷ்டப்பட்டு லொகேஷன்ஸ் கிடையாது, சரக்கு அடிக்கிற சீன்லாம் கூட ஒரு கார்ல உட்காந்து அவங்க 2 பேர் பேசுறது ஒரு ஆமா. 5 நிமிஷத்துக்கு போவோம். ரொம்ப ரொம்ப சீப்பா எடுக்கப்பட்ட படம் மாதிரி இருக்கும். ஆமா. ஆனா எனக்கு இன்னொன்னு எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நான் திருஷ்யம் 2க்கு அப்புறம் நிறைய பழைய மோகன்லால் படங்கள் பார்க்க ஆரம்பிச்சேன். அவர்கிட்ட ஒண்ணு ஐகானிக்கா சொல்லுவாங்க. இப்ப நம்ம தலைவர்கிட்ட சிகரெட் ஸ்டைல் மாதிரி மோகன்லால் சரக்கு அடிச்சுட்டு பேசுறத அங்க ரொம்ப கொண்டாடுவாங்க. அவர் பயங்கரமா பேசுவாரு. குடிச்சிட்டு பேசின சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து. இதுல திருஷ்யம் 2ல அந்த மாதிரி நிறைய சீன் இருக்கு. தலைவன் சரியான பெர்ஃபார்மன்ஸ்ப்பா, சூப்பரா இருந்துச்சு. பார்க்கவே அவ்வளவு ஜாலியா இருந்துச்சு. நாளைக்கு வேற யாரெல்லாம் போறீங்க? நான் மத்தியானம் போறேன் ப்ரோ. சூப்பர். பிரகாஷ் அண்ணா இருக்காரா? இருக்கேன். நீங்க அந்த அவரு கதையை கதை சொல்லுங்க. சொல்லுமா? ஓகே நீங்க ஓகே. சொல்லுங்க. நல்லா நீங்க தான் நேத்து பாத்தீங்க. ஆமா, நேத்து தானே பார்த்தேன். என்ன மேட்டர்னா திருஷ்யம் 1 ஞாபகம் இருக்குல்லண்ணே. அங்க முடியறதுல இருந்து படம் வந்துட்டு திருஷ்யம் 2 ஸ்டார்ட் ஆகுங்க. ஒருத்தன் வந்துட்டு வேகமா ஓடி வந்துட்டு இருப்பான். ஓடி வந்தோடனே அந்த போலீஸ் ஸ்டேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கும். அப்படியே அவன் போலீஸ் துரத்துறாங்கன்னு ஓடி வருவான். திரும்பி லைட்டா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் உள்ள பார்த்தா மோகன்லால் வந்துட்டு மம்முட்டி எடுத்துட்டு வெளியே போயிட்டு இருப்பாரு. போன உடனே அவன் அப்படியே பார்ப்பான். பார்த்த உடனே அவன் அரெஸ்ட் ஆயிடுவான். அங்க சீன் முடியுது. கட் பண்ணா 6 வருஷத்துக்கு அப்புறம் கதை ஸ்டார்ட் ஆகுது. ஜார்ஜ் குட்டி குடும்பம் இன்னும் ஒரு டிராமாலே இருக்காங்க. போலீஸ் சைரன் சத்தம் எது கேட்டாலும் அந்த பெரிய பொண்ணுக்கு டிராமா ஆயிடும். ஒரு மாதிரி ஃபிக்ஸ் வந்துடும். கூட அவங்க அம்மா கூட படுத்திருப்பாங்க. அவ தனியாவே படுக்க மாட்டா. அவ சின்ன பொண்ணு வந்துட்டு ஸ்கூல் படிக்க போயிடுவா. அவ வந்துட்டு வேற ஒரு இடத்துல ஸ்கூல் படிக்க போயிடுவா. அங்க ஒரு பையன் வந்துட்டு அவகிட்ட நல்லா நெருக்கமா பேசுவான். அவனுக்கு வந்துட்டு இந்த கதை, இந்த கேஸ் இந்த மாதிரி இருக்கே, இதை பத்தி கொஞ்சம் சொல்லு அப்படின்றப்ப அவ கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுவா. அவனுக்கு வந்துட்டு படம் எடுக்கணும்னு ஆசை. என்னோட ஷார்ட் பிலிம் எல்லாமே ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட் தான் நான் பண்ண போறேன், இந்த கதை சொன்னா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு அவன் கேட்பான். அந்த ட்ராக் ஒண்ணு போய்கிட்டே இருக்கும். இப்ப மோகன்லால் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்ல கேபிள் டிவி வச்சிருப்பாரு. செகண்ட் பார்ட்ல கேபிள் டிவி பிளஸ் ஒரு இடத்த வாங்கியிருப்பாரு. வாங்கி அவர் ஒரு தியேட்டர் கட்டி தியேட்டர் ரன் பண்ணிட்டு இருப்பாரு. அவருடைய லைஃப் லாங் ஆம்பிஷன் என்னவா இருக்கும்னா ஒரே ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணணும். அதோட கதை மோகன்லால் தான், ஜார்ஜ் குட்டி தான், நான் தான் கதை பண்ணணும். டைரக்ஷன் இன்னொருத்தவர்ட்டையும், ஸ்கிரீன் பிளே ரைட்டிங் இன்னொருத்தவர்ட்டையும் கொடுக்கணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணி அது போயிட்டு இருக்கும். அதுக்காக நிறைய காசும் செலவு பண்ணிட்டே இருப்பாரு. மீனா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இவ்வளவு செலவு பண்ணாதீங்க, நமக்கு 2 பொண்ணு இருக்காங்க, கல்யாணத்தை பார்க்கணும் அப்படின்ட்டு. அதை கண்டுக்காம மோகன்லால் செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஊர்ல வந்துட்டு ஜார்ஜ் குட்டியோட வளர்ச்சி வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு பெரிய பொறாமை ஏற்படுத்திருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஃபுல்லா மக்கள் ஃபுல்லா அவர் கூட நின்று இருப்பாங்க. ஆனா செகண்ட் பார்ட்ல அவர் தியேட்டர் கட்டிட்டாரு, ஒரு பெரிய ஆளாயிட்டாருன்ட்டு நிறைய வதந்திகள் பரப்பிக்கிட்டே இருப்பாங்க. பஸ் ஸ்டாப்ல ஆட்டோக்கார நண்பர்கள் பேசுறது, இந்த டீ கடையில நிறைய பேர் பேசுறது, எல்லாருமே இல்ல ஜார்ஜ் குட்டி தான் கொன்னா, அவன் அதை பண்ணிருப்பான் இதை பண்ணிருப்பான்னு எல்லாரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. கட் பண்ணா ஃபர்ஸ்ட் சீன்ல பாத்திருந்தால அவன் அரெஸ்ட் ஆயிருப்பான். அவன் ஜெயில இருந்து திருப்பி வருவான். வந்த உடனே அவனோட சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் போயிட்டு இருக்கும். அவனுக்கு வந்துட்டு அந்த ஜெயிலுக்கு போனவன் என்ன ஆயிருப்பான்னா, ஒய்ஃபோட அண்ணனை அவனே கொன்னு இருப்பான். தெரியாதனமா தான் கொன்னு இருப்பான். இப்ப ஒய்ஃப் வந்து அவன் கூட பேச மாட்டா. அவனுக்கு இமீடியட்டா ஒய்ஃபையும் ஃபேமிலியும் ஒன்னாக்கணும்னா அவன் ஏதாவது காசு ரெடி பண்ணணும். அவன் காசு கொடுத்தான்னா ஃபேமிலி அவனை நம்புவாங்க அப்படின்ட்டு அவனுக்கு காசு தேவையா இருக்கும். இது அப்படியே ஒரு ட்ராக். இது முடிச்சோம்னா இப்ப அந்த தியேட்டர்ல இருக்கிறப்ப ஒரு நாள் என்ன ஆகும்னா, அந்த செத்த பையன் இருக்கால வருணோட அப்பா வருவாரு. நாங்க பல இடத்துல தேடிட்டோம், எங்களுக்கு ஒரே ஒரு ஆசை தான், அவனோட அஸ்தியை வந்துட்டு கரெக்டா நாங்க இது பண்ணணும், ஃபைனல் ப்ரொசீடிங்கை கரெக்டா முடிக்கணும், அதுக்கு அவன் பாடி தேவைப்படுதுன்றாங்க, நீ ஏதாவது ஹெல்ப் பண்ணி யாருக்குமே தெரியாது அப்படின்ட்டு ஜார்ஜ் கூட்டிட்டே கேட்பாரு.
கேட்ட உடனே இல்ல என்னால முடிஞ்சாலும் என்னால பண்ண முடியாத நிலைமையில இருக்கேன், என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு போயிடுவான். அப்பயே நமக்கு கன்வே ஆகும், ஓகே 2 பேருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிடுச்சு எல்லாம் அப்படின்ற மாதிரி கன்வே ஆயிடும். அப்படியே அதை கட் பண்ணி விட்டுருவாங்க. இப்ப ஜார்ஜ் குட்டி ஃபேமிலி ரொம்ப அலோனா தான் இருப்பாங்க, யார்ட்டையும் பெருசா பேச மாட்டாங்க. பக்கத்து வீட்டுல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க. ஹஸ்பண்ட் குடிச்சுக்கிட்டே இருப்பான், ஒய்ஃபை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பான். அந்த ஒய்ஃபும் மீனாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா ஆயிடுவாங்க. அப்பப்ப ஜார்ஜ் குட்டி கேபிள் டிவி ஆபீஸ்ல தங்க போறது, எர்ணாகுளத்துக்கு போறது, இந்த மாதிரிலாம் போறப்ப நைட் அவங்க தான் வந்து வீட்டுல ஸ்டே பண்ணுவாங்க. இப்படியே கதை போயிட்டே இருக்கும். மீனா வந்துட்டு வேற யார்ட்டையுமே சொல்ல முடியாம லைட்டா ஓபன் அப் பண்ணுவான் அந்த பொண்ணுகிட்ட. ஓபன் அப் பண்ணி முடிப்பா. அடுத்த நாள் அவங்க 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன்ல நிப்பாங்க. பார்த்தா அப்பதான் நமக்கு ரிவீல் ஆகும் அவங்க 2 பேருமே போலீஸ் அப்படின்ட்டு. அப்படியே ஒரு சீக்ரெட் ஆபரேஷன் 2 வருஷமா அந்த செத்த வருணோட அப்பா அம்மா அவங்க காசு கொடுத்து ஒரு வீடு எடுத்து அவங்கள தங்க வச்சு ஜார்ஜ் குட்டி வீட்டு பக்கத்திலேயே ஃபுல்லா அப்சர்வ் பண்ண சொல்லியிருப்பாங்க. இவங்க ஒவ்வொரு வாட்டி வீட்டுக்கு போறப்பையும் பக் வச்சிருவாங்க. ஸோ வீட்டுல என்னென்ன கான்வர்சேஷன் நடக்குதோ அது எல்லாத்தையுமே இவங்க ஒட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. இது ஒரு ட்ராக். இப்போ அந்த ஒரு பையன் ஷார்ட் பிலிம்க்கு இன்ஸ்பயர் ஆயிருப்பான்னு சொன்னால, அதுவுமே ஒரு ட்ராப் தான். அதுவுமே போலீஸ்காரனோட நண்பனோட பையன் நான் சொன்ன மாதிரியே நீ பண்ணு, அந்த பொண்ணுகிட்ட இருந்து இன்னும் கொஞ்சம் கறக்கப்பாரு அப்படின்ட்டு சொல்லுவான். ஸோ எல்லா சைட்ல இருந்தும் ஜார்ஜ் குட்டிக்கு ஒரு ப்ரெஷர் வந்துகிட்டே இருக்கும். ஆனா ஜார்ஜ் குட்டி பாக்குறப்ப ரொம்ப கான்பிடென்டா இருக்கிற மாதிரி தான் தெரியும் நமக்கு. அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஜார்ஜ் குட்டி பண்ண ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, பணத்தை எங்க புதைச்சோன்றத குடும்பத்துல யார்ட்டையுமே சொல்ல மாட்டாரு. இதெல்லாம் நடந்துச்சுன்னு தெரியும், ஆனா குடும்பத்துல இருக்கிற யாருக்குமே எங்க பணத்தை புதைச்சிருக்காருன்னு தெரியாது. சோ அந்த ஒரு நியூஸுக்காக தான் மொத்த பேரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கறக்கலாம்னு பார்ப்பாங்க. உண்மையாலுமே அவங்களுக்கு தெரியாது. ஒரு வாட்டி மீனா வந்துட்டு ரொம்ப லெட் டவுன் ஆகி என்கிட்ட சொல்லுங்க, எனக்கு தெரியல, பதட்டமா இருக்கு அப்படின்றப்ப, நான் இது வரைக்கும் தப்பு பண்ணதே இல்லை அந்த குடும்பத்துக்காக, இந்த விஷயத்த மட்டும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு தவிர்த்துருவாரு. உடனே போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி என்னென்னமோ போயிட்டு இருப்பாங்க. பிரேக் த்ரூ ரொம்ப கம்மியா தான் கிடைச்சிக்கிட்டு இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் சீன்ல மோகன்லால் மம்முட்டியோட பார்த்தான்ல, அவனுக்கு இந்த மாதிரி விஷயத்த நம்ம சொன்னா நமக்கு சன்மானம் கொடுப்பாங்க அப்படின்ட்டு டைரக்டா போலீஸ் ஸ்டேஷன் போவான். போலீஸ் நம்ப மாட்டாங்க, நீ ஃப்ராடுன்னுவாங்க. சார் ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆகஸ்ட் 4ஆம் தேதி விடிய காலில் நான் போலீஸ்ட அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல ஜார்ஜ் குட்டியை பார்த்தோன்னே அவங்க எல்லாம் மிரண்டுருவாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு ஒரு திட்டம் போட்டு வச்சிருப்பாங்க, ஜார்ஜ் குட்டி காலைல கிளம்பி இருந்தாலும் 50 கிலோமீட்டருக்குள்ளதான் அந்த பணத்தை புதைச்சிருக்கணும் அப்படின்ட்டு. இவன் போலீஸ் ஸ்டேஷன் சொன்ன உடனே திஸ் மேக் சென்ஸ் அப்படின்ட்டு போலீஸ் ஸ்டேஷனை தோன்றதுக்கு பெர்மிஷன் வாங்கி ஒரு மேஜிஸ்ட்ரேட், தாசில்தார் பிளஸ் ஒரு போலீஸ் ஆபீசர் அப்பாயிண்ட் பண்ணி அந்த போலீஸ் ஸ்டேஷனை தோண்ட ஆரம்பிப்பாங்க. தோண்ட ஆரம்பிக்கிறப்ப அந்த தோண்ட வர ஆட்கள் இருக்காங்கல்ல, இந்த கொத்தனார் அவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க வெளியில வந்து யூரின் அடிக்கலான்ட்டு வரப்ப அவங்க பேச அந்த ஊர்க்காரன் சில பேர் கேட்டுருவாங்க, ஆட்டோக்கார நண்பர்கள் எல்லாரும் கேட்டுருவாங்க. கேட்ட உடனே நியூஸ் பரவ ஆரம்பிக்கும். ஜார்ஜ் குட்டிக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். தெரிஞ்ச உடனே மொத்த ஃபேமிலி ஷாக்கு, ஜார்ஜ் குட்டி ஷாக்கு. இல்ல உங்க 3 பேருக்கு எதுவும் நடக்காது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். அடுத்த நாள் அங்க தோணுனா அங்க ஒரு உண்மையாலுமே பணம் இருந்துரும். உடனே ஜார்ஜ் குட்டியை அரெஸ்ட் பண்ண வருவாங்க. மக்கள்லாம் நார்மலா பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அரெஸ்ட் பண்ணி கூட்டு போவாங்க. குடும்பத்தையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனா உள்ள ஜார்ஜ் குட்டியை வந்துட்டு அடிக்க முயற்சி பண்ணுவாங்க. அந்த அம்மா அரைஞ்சிரும். வருணோட அம்மா இருக்குல்ல, அந்த அம்மா ஜார்ஜ் குட்டி அறைய அந்த பெரிய பொண்ணை வந்துட்டு மேனிப்புலேட் பண்ணி எப்படியாவது உண்மை வாங்க வைக்கணும்ட்டு ட்ரை பண்ணும். அந்த பொண்ணுக்கு டிராமா இருக்கிறதுனால அந்த பொண்ணு ஃபிக்ஸ் வந்து அந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துரும். விழுந்த உடனே ஜார்ஜ் குட்டி, சார் தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க, நான் எல்லா உண்மையும் ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லுவான். அப்பதான் சொல்லுவான். என்ன சொல்லுவான்னா, வருண் வந்துட்டு வந்தான், இந்த மாதிரி வீடியோ காட்டினான், அந்த மேட்டர்ல சொல்லாம, நான் ஒரு நாள் முடிச்சுட்டு வரப்ப வருணோட கார் வெளில நின்றுட்டு இருந்துச்சு, அங்க ஒரு பையன் நின்றுட்டு இருந்தான். அவனை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி டவுட் வந்துருச்சு. நான் அடிக்க போய் அவனை அடிச்சேன், தெரியாம நான் மண்டையில அடிச்சுட்டு அவன் அங்கேயே இறந்துட்டான். அதுக்கப்புறம் அந்த பணத்தை எடுத்து நான் வந்துட்டு காரை வந்துட்டு குவாரியில புதைச்சிட்டு, குவாரியில முழுகடிச்சிட்டு அந்த பணத்தை நான் புதைச்சிட்டேன். எங்க புதைக்கணும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இதை விட நல்ல பிளேஸ் கிடைக்காதுன்னு நான் போலீஸ் ஸ்டேஷன்லேயே புதைச்சிட்டேன் அப்படின்ட்டு ஒத்துப்பான். ஸோ ஜார்ஜ் குட்டி ஒத்துக்கிட்டான். நாளைக்கு அவனை வந்துட்டு கோர்ட்ல ரிமாண்ட் பண்றோம். அவன் இந்த உண்மையை சொல்லுவான். சொன்ன உடனே அவனுக்கு வந்துட்டு தண்டனை கிடைச்சிரும். அதுக்கப்புறம் போக போக அவங்க ஃபேமிலியும் உள்ள கொண்டு வந்து அந்த மொத்த ஃபேமிலியுமே முடிச்சிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணுவாங்க. உள்ள கோர்ட்டுக்கு ஜார்ஜ் குட்டியை கூட்டு போவாங்க. அப்படியே பேரலா என்ன நடக்கும்னா, ஜார்ஜ் குட்டி வந்துட்டு இந்த ஸ்டார்டிங்ல வந்துட்டு குடிச்சுக்கிட்டு நிறைய குடிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. குடிப்பழக்கம் அவருக்கு அதிகமா வந்திருக்கும். நல்ல குடும்பஸ்தனாச்சே அப்படின்லாம் நம்ம யோசிக்கிறப்ப எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும். ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்டோட செக்யூரிட்டியோட அவர் வந்துட்டு நிறைய ரொம்ப ஃப்ரெண்டா இருப்பாரு. நான் சினிமா எடுத்தா கண்டிப்பா சான்ஸ் தரேன் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாரு. அதனால அவனோட அப்பப்ப குடிக்க போவாரு. அப்புறம் இன்னொன்னு, இப்ப இந்த சர்ச்சில் வந்துட்டு சர்ச்சோட சிமெண்ட்ரி இருக்குல்ல, அங்க இருக்க வெட்டியானோடையும் ஃப்ரெண்டா இருப்பாரு. அவங்க குடும்பத்துக்கு நிறைய உதவி பண்ணிருப்பாரு. இவங்க 2 பேரோட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருப்பாரு. அடிக்கடி போய் மீட் பண்றது, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அவருக்கு படம் எடுக்கணும்னு ஆசை. அவர்கிட்ட கதை இருக்கு, ஆனா அதை ஸ்கிரீன் பிளேவா எழுதணும். அதனால இன்னொரு ஸ்கிரீன் பிளே ரைட்டரை பிடிக்கலாம் அப்படின்ட்டு இப்ப ஃபார்ம்லே இல்லாத வயசான ஒரு ஸ்கிரீன் பிளே ரைட்டரை போய் பார்த்து அவர்கிட்ட என் பேரு ஜார்ஜ் குட்டி இல்ல ஜார்ஜ் அப்படின்னு மட்டும் சொல்லி ஒரு போலி இதுல இந்த மொத்த கதையும் சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி நம்ம படம் எடுக்கலாம் அப்படின்ட்டு அவர் வாழ்க்கையில நடந்த கதையே முழுசா சொல்லியிருப்பாரு. சொல்லி முடிப்பாங்க.
இப்ப அந்த ஸ்கிரீன் பிளே ரைட்டர் நான் நியூஸை பார்த்தேன் சார், இவர் தான் என்கிட்ட கதை சொன்னாரு, இந்த கதையில சொல்ற எல்லா விஷயமும் நடக்குது, இந்த கதையோட கிளைமேக்ஸ் என்னன்னு நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் வருவான். அங்க அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் போலீஸ் இருப்பாரு, வருணோட அப்பா அம்மா இவங்க 3 பேரும் இருப்பாங்க. அப்பதான் வந்துட்டு கோர்ட்ல ஹியரிங் போயிட்டு இருக்கோம். கோர்ட்ல இருந்து ஃபோன் கால் வருது போலீஸ்க்கு. என்ன அப்படின்னா, டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாங்க சார், டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்ததுல அந்த பணத்தை எடுத்தோம்ல, அது வந்துட்டு வருணோட பணமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே ஷாக்கு எல்லாருக்கும். அப்பதான் அந்த ஸ்கிரீன் பிளே ரைட்டர் சொல்லுவான், அப்ப ஜார்ஜ் குட்டி சொன்ன கிளைமேக்ஸ் எனக்கு இன்னும் பயமா இருக்கு, அவன் சொன்ன மாதிரியே எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு அவன் சொல்ல ஆரம்பிப்பான். அந்த கதையில என்ன இருக்கும் அப்படின்னா, ஜார்ஜ் குட்டி ஓப்பனிங்ல சரக்கு அடிச்சுட்டே ஃப்ரெண்டா இருந்தான்ல, அவன் வந்துட்டு ஃபாரன்சிக் ஆளு. ஸோ பணத்தை வந்துட்டு ஃபாரன்சிக்ல தான் அந்த எலும்பெல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சிருப்பாங்க. ஜார்ஜ் குட்டி அதே மாதிரி போய் கரெக்டா அந்த அந்த எலும்பெல்லாம் மாத்தணும்னு முயற்சி பண்ணுவான். அவன்கிட்ட அந்த எலும்பு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இந்த சீன் 6 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த சீன் நடந்த அடுத்த நாள்ல இருந்து நியூஸ் பேப்பர்ல தேட ஆரம்பிப்பான். ஏதாவது ஒரு பணம், யாராவது ஒரு செத்த ஆளு அதே வயசுல மண்டையில அடிபட்டு செத்துருக்கானா அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒருத்தவன் செத்துருப்பான். அவனை வந்துட்டு ஒரு இடத்துல புதைப்பாங்க. அங்க இருக்கிற வெட்டியானோட தான் ஃப்ரெண்டா இருப்பான். அவன் குடும்பத்துக்கு நிறைய விஷயம் பண்ணதுனால வெட்டியான அந்த பணத்தை தோண்டி எடுத்து எலும்பை மட்டும் ஜார்ஜ் குட்டிட்ட கொடுத்துருப்பான். இப்ப ஜார்ஜ் குட்டி அந்த எலும்பை எடுத்துட்டு ஃபாரன்சிக் ஆஃபீஸ் போய் இவனை குடிக்க வச்சு மட்டையாக்கி அந்த எலும்பை மாத்திட்டு வந்திருப்பான். இது அவனோட லாயருக்கு கூட தெரியாது. டிஎன்ஏ டெஸ்ட்ல தான் தெரியும் அது வருணோட எலும்பு இல்லை அப்படின்ட்டு. எல்லாருமே ஷாக்கு. இப்ப என்ன பண்றதுன்னு யாருக்குமே தெரியாது. அப்படியே வெளியே வருவாங்க. கோட்டை விட்டு ஜார்ஜ் குட்டி வெளியே வருவான். இந்த போலீஸ்காரனும் நடந்து போவான். அப்ப வந்துட்டு அவன் சொல்லுவான், இந்த ஸ்கிரீன் பிளே ரைட்டர், இந்த எண்டு இதோட முடியல, இதுக்கு இன்னொரு எண்டும் இருக்கு அப்படின்ட்டு. ஆரம்பத்திலே நான் சொன்னேன்ல, என்னோட பையனோட அஸ்தி இருந்தா எங்களோட ஃபைனல் இதெல்லாம் நாங்க முடிச்சிருவோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த எலும்பை ஃபுல்லா ஆசிட்ல கரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு எலும்பு பகுதியை எடுத்து வச்சிருப்பான். அதை அஸ்தியா மாத்தி அந்த குடும்பத்துக்கு கொடுத்துருவான். அதோட கிளைமேக்ஸ் எப்படி முடியும் அப்படின்னா, லைஃப் லாங் இந்த விஷயத்துல இருந்து ஜார்ஜ் குட்டி தப்பிச்சிருந்தாலும் அவன் கடைசி வரைக்கும் கில்ட்டோட தான் வாழ போறான். அவன் மனசாட்சியே அவனை வந்து கொன்னுடும். இன்னொன்னு, நம்ம எல்லாருமே ஜார்ஜ் குட்டியை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா கடைசி வரைக்கும் ஜார்ஜ் குட்டி நம்மள அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பான் அப்படின்ட்டு அந்த கதை முடியுதுங்க. இதுதான் பார்ட் 2. ஓரளவுக்கு புரியுற மாதிரி சொன்ன நம்புறேன். சிறப்பா சிறப்பா என்ன சொன்னீங்க. சிறப்பா என்ன விட ஸ்கிரீன் பிளே சூப்பரா ஃபார்மட்லயே சொன்னீங்க சூப்பரா விஷால் ப்ரோ. சொன்னீங்க. கரெக்டா படமே உண்மையாலுமே இந்த ரீகேப்னு சொல்லுவோம், சீரியஸாவே கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு, எல்லா சீனும் வந்துட்டு போச்சு. சூப்பர்ண்ணே. எனக்கு நடுவில் அந்த பொண்ணு வந்து நடுவில் காலேஜில் ஒரு பையன் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க சொன்னாலும் அதெல்லாம் எனக்கு மறந்து போச்சு. ஓகே ஓகே. எனக்கு அது சுத்தமா மறந்து போயிருந்துச்சு. இப்ப நீ சொன்னதுல ஞாபகம் வந்துச்சு. மத்த எல்லாமே இருந்தாலும் ஒரு கரெக்டா ஒரு படம் ஓட்டிட்டீங்க, சீரியஸாவே படம் ஓட்டிட்டீங்க, நல்லா இருந்துச்சு. நாளைக்கு காலையில நான் 11 மணிக்கு ஷோ போறேன். அந்த 11 மணி ஷோ எனக்கு கரெக்டா இருக்கும். பார்த்துட்டு சொல்லுங்க. பிரகாஷ் ப்ரோ, எனக்கு ஒரு எனக்கு இப்ப டவுட். நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, படமே முடிஞ்சிச்சு. படமே முடிஞ்ச அப்புறம் எதுக்கு தேவையில்லாம் தேடப்பட்டு அதுதானே பயமா எல்லாமே இருக்கு. முடிஞ்சிச்சு பர்ஃபெக்டா. காசுக்காக எடுத்து தேவையில்ல உடைக்க போறாங்க. பர்னிச்சர் உடைச்சிருவாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் இல்லாமல் இல்லை, பயம் இல்லாமல் இல்லை. பிரகாஷ் ப்ரோ, எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க. 48 டிஜே ஞானவேல் தான் கன்ஃபார்மா பண்றாரா? ஞானவேல் படம் பண்றாரு, 48 தெரியல, ஆனா படம் பண்றாரு. நான் ஏற்கனவே சொன்னேன், அவர் சூர்யாவுக்கு ரொம்ப 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 க்ளோஸ். அவர் தான் சூர்யாவோட லைனப்பே சொல்ல போனா அவர் தான் வடிவமைச்சிட்டு இருக்கிறாரு. ஆர்ஜே பாலாஜி உள்ள வந்தது அவர் தான். அதுக்கப்புறம் மலையாள டேரக்டருக்கு உள்ள வந்தது அவர் தான். கதை கேட்டு ஓகே பண்ணாரு. இப்ப அதனால அவர் ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள். கதை கேட்கிற ஆட்கள் அவரும் ஒருத்தர், சூர்யாவுக்கு கதை கேட்கிற ஆட்கள் அவரும் ஒருத்தருனால அவர் ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் இருக்காங்க. சூர்யா அவர் சொல்றதான் கேட்கிறாரு. அதாவது சில ஒரு 4 பேர் சொல்றதை கேட்பாங்க. அப்படி அவரும் ஒரு ஆள், இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள். அதனால அவர் கதை சொல்லி ஓகே பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. படம் பண்றாரு, அது உறுதி. நான் தான் ஏற்கனவே சொல்றேன், ஒரு தடவை 6 மாசம் முன்னாடி சொல்றேன், அவரு ஞானவேல் கூட ஒரு படம் பண்றாரு. அது எந்த படம்னு தெரியாது, நமக்கு நம்பர் தெரியாது. அடி வாங்கி கொடுக்காம எடுத்தா சரிதான், நல்ல படம் கிடைக்கும். அவரோட பண்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இன்னைக்கு காலைல ஏதோ சொன்னாங்களே 5 ரூபா டாக்டர் அப்படின்னு. டிராவிஸ் பிக்கல் போட்டிருந்தான், நானும் பார்த்தேன். அதான் காலையில இருந்து எல்லாரும் கோட் பண்ணி போட்டிருந்தாங்க. பிரகாஷ் ப்ரோ, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு என்டிஆர் கிளிம்ஸ்?
நான் வந்து எனக்கு வந்து உண்மையாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் எதிர்பார்க்காத விட நல்லா இருந்துச்சு. மற்றவங்க எப்படி பேசுனீங்க என்ன ஏதுன்னு தெரியல. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வந்து இது வந்து நான் வந்து ஒரே ஆளுக்காகவே பார்க்குறேன். பிரசாந்த் நீலுங்கிற ஒரு நபருக்காகவே ரொம்ப 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 எதிர்பார்க்குறேன். வேற எந்த காரணமும் தேவையில்லை இது அப்படிங்கிற மாதிரி. ஆஹ் இப்போ முன்னாடியோட இது ரொம்ப கிளியரா ஒரு வேர்ல்டு பில்ட் பண்றத கரெக்டாக காமிச்சிட்டாரு இந்த இதுலயே. அதாவது போன பாட்டுலேயே எனக்கு உண்மையாலே சலார் சீரியஸா எனக்குமே பிடிக்கல. ஏன்னா வந்து சலார் நான் விக்ரம் ஆல்ரெடி பார்த்துட்டேன். விக்ரமோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் இதுலயே இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து நிறைய எங்கெங்கேயோ போனனால ஏற்கனவே பார்த்த கதை ப்ளஸ் வந்து அதே சீன்ஸ் எல்லாமே ரிப்பீட்டா இருந்தனால எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது செட் ஆகல. ஆனா இதை யோசிச்சு பார்த்தா ரிப்பீட்ல பாக்குறப்ப அந்த அளவுக்கு நல்லா இருக்கே, சூப்பரா பிடிச்சி. இப்போ எனக்கு கல்கி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆனா கல்கில ரிப்பீட்ல என்னால பார்க்க முடியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரிப்பீட்ல பார்க்கவே முடியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இல்ல, செகண்ட் ஹாஃப்லயே ஒரு 20 நிமிஷம் தான் பார்க்க முடியுது கல்கியில. ஆனா சலார் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது பிடிக்கல. ஆனா சலார் எவ்வளவு தடவை திரும்ப ரிப்பீட்ல பார்த்துட்டு இருக்கேன். இல்லாத எல்லா டைமும் நல்லா இருக்கு, சுதியாசன் சீன் தவிர. அப்ப பிரசாந்த் நீலுக்கு அந்த அந்த ஸ்டைல்ல அப்படியே தான் இருக்கு. நமக்கு தான் அந்த விக்ரம் கதை தெரிஞ்சனால நமக்கு படம் பார்க்க பிடிக்கலையோ அப்படிங்கிறது அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால இந்த வந்து இப்ப ஸ்டார்டிங்லயே செட் பண்ணிட்டாரு, வேர்ல்ட பில்ட் பண்ணிட்டாரு, கரெக்டா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. எனக்கு என்ன எல்லாத்தையும் கிளிம்ஸ்லயே ரிவீல் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எல்லாத்தையும் பண்ணிட்டாங்களோ, சரி ரைட், நம்ம இவ்வளவு ஷூட்டிங் பண்ணலங்கிறத சொல்லிட்டே இருந்தாங்களா, அதுக்காக நம்ம ஒரு பதிலடி கொடுக்குற மாதிரி நம்ம இதை பண்ணிடுவோம் அப்படின்னு பண்ணாங்களா அப்படிங்கிறலாம் எனக்கு தெரியல. ஆனா பரவாயில்ல, இவங்க எடுத்த சீன் வரைக்கும் இவ்வளவு எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதே ஆச்சரியமா தான் இருக்கு. நல்லா இருக்கு. ஆனா பிரகாஷ் அவர் இன்டர்வியூல பிடிச்சிருக்கு. கதையை நான் சொல்லல, வெறும் வேர்ல்ட மட்டும் தான் சொல்லியிருக்கேன் அப்படின்றாரு அந்த ஆளு. இல்ல அது தெரியுது, வேர்ல்ட் ஆஃப் டிராகன் அதான் தெரியுது, கேரக்டர் இன்ட்ரோ எல்லாமே தெரியுது எனக்கு. ஃபர்ஸ்ட் அந்த மெயின் அந்த இவரு பேர் என்ன, அந்த மொட்டை சிவா கட்டச்சி வில்லனா இருப்பாரு, அவர்லாம் திருப்பி வில்லனா போடணுமாங்கிற மாதிரி இருக்கு. வேற யாராவது போட வேண்டியதானே? ஏன் திரும்ப அவர் பாக்குறோம்னா எனக்கு மொட்டை சிவா கட்டச்சி தான் நான் போறது. வேற யாராவது போட்டுக்கலாம் டக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. பிஜு மேனன் அப்புறம் கொஞ்சம் உத்தையே, ஆமா இது பிஜு மேனன் இல்ல. பிஜு மேனன் ஃபர்ஸ்ட் ஒரு செகண்ட் இல்ல, ஃபர்ஸ்ட் ஒரு செகண்ட் நானே யோசிச்சேன், அதுக்கப்புறம் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு செகண்ட் யோசிச்சேன் நானும், என்ன அது எங்க இவர் யாரா இது ஐயப்பன் கோச்சிங் மாதிரியே இருக்கிறாருன்னு யோசிச்சேன். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பிடிக்க முடிஞ்சிச்சு கரெக்டா. ஓகே ஓகே அண்ணா, இது என்னன்னா வீக் டேலயும் குரு சோமா சுந்தரம் கூட இருந்தாரு ப்ரோ, அவர் நோட் பண்ணிக்கலாம். அவர்லாம் இருந்தாரு. எனக்கு காஸ்டிங் இன்ட்ரெஸ்ட். நிறைய பேர் இருந்தாங்க. சொல்லுங்க. அங்க டைகர்னு வாங்கல என்டிஆர் நைட்டு தியேட்டர் ரியாக்ஷன்லாம் பார்த்த பசங்க வெளியில வந்து மைக்ல சொல்லுவானுங்கல்ல, ஒச்சினது டைகர் காது டிராகன், அதே தான் சொல்லிட்டு இருக்காரு. அவங்க கொண்டாடுவாங்க, ஏன்னா எலிவேஷன் எல்லாம் பயங்கரமா வச்சிருக்காரு. அவங்க ரொம்ப விடிவின்னு ஏதோ ஆரம்பிச்சீங்க. பிடிவியா என்னமோ சொல்ல வந்தீங்களே? நேற்று கேட்டிருந்தாங்க ப்ரோ, அந்த கிளிம்ஸ் எப்படி தியேட்டர்ல போடுவாங்க அப்படின்ட்டு. நைட்டு வந்து ரீ ரிலீஸ் மூவி அவரோட ஒன்று போட்டுட்டு இன்டர்வல் சீன்ல வந்து இன்டர்வல்ல கரெக்டா வந்து அந்த கிளிம்ஸ் வர மாதிரி பாத்துக்கிட்டாங்க. சொன்ன டைமை விட ஒரு 20 நிமிஷம் சீக்கிரமா விட்டாங்களா? ஆமா ஆமா, அதான் அவங்க தியேட்டர்ல வந்து அந்த கரெக்டா பழைய படம் ஒன்று என்டிஆர் ரீ ரிலீஸ் பண்ணி அது கூட சேர்த்து போட்டாங்க. சூப்பர் படம் ஓசரவெளி, சரியான படம். ஆனா எனக்கு அந்த லூகர்னே டைட்டில் வச்சிருக்கலாம்னு தோணுச்சு. தெரியல, ஏதாவது காரணம் இருக்கா என்னன்னு தெரியல. இல்ல அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது கன்னோட பேர் தான், அதுதான். சார் சொல்லுங்க சார். இல்ல 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 எனக்கு வந்து அந்த என்டிஆரோட லுக்கு கான்ட்ராஸ்ட் ஃபீலிங் அப்படியே உங்களுக்கு வந்துருச்சு. உங்க ரியாக்ஷன் வீடியோ பார்த்தேன், எனக்கு சூப்பரா இருந்தாரு சுரேந்தர் ப்ரோ, பயங்கரமா புரியுது 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 எனக்கு அப்படியே கான்ட்ராஸ்டா இருந்துச்சு. ஆமா, நிறைய பேர் சொன்னாங்க நம்ம ஏன் லுக் அப்படினு. ரொம்ப இல்ல ப்ரோ, லுக் அவரு லுக்னு சொல்ல வரல ப்ரோ, அந்த ஃபேஸ் வந்து ரொம்ப சேஞ்ச் பண்ணிட்டாங்க, அது ஒரு மாதிரி இருக்கு. இல்ல 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 பிரசன்ஸா செமையா இருக்காரு, மாஸா இருக்காரு. இல்ல எனக்கு பிரசன்ஸாவே ஒரு பிரபாஸ் ஒரு சலார்ல கிரியேட் பண்ண ஒரு ஆரா ஃபீலிங் இருக்கும்ல, அது அதே மாதிரி கேஜிஎஃப்ல யஷ் கொடுத்த இதுல கொஞ்சம் கம்மியா பட்டுச்சு. ஆக்சுவலா எனக்கு தெலுங்கு ஆக்டர்ல ரொம்ப பிடிச்ச ஆக்டர் ஜூனியர் என்டிஆர், ஓகேங்களா. நான் அவங்க இதுல வந்து ரொம்ப, ஆனா இதுல ஏதோ கொஞ்சம் நினைக்கிறேன். நீங்க பாருங்களேன், படமா பாக்குறப்ப கண்டிப்பா டிசப்பாயிண்ட் ஆகும். இல்ல அது அவங்க ரெண்டு பேரோட ஹைட்டுக்கு அவங்களோட பிசிக்கும் வேற கதை. இவரு வந்து கொஞ்சம் ஹைட்டாவே கொஞ்சம் கம்மி தான், ஆனாலும் அவரு வந்து ஒரு பிரசன்ஸ் வந்து ஹோல்ட் பண்றாருல ஸ்கிரீன்ல. ஆக்சுவலா வந்து எனக்கு வந்து ஜூனியர் என்டிஆர் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்ச ஒரு படம் வந்து எப்படின்னா அரவிந்த் சமிதா வீரராகவன் தான். அந்த படம் தான் நான் ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த படத்துல இருந்தா எனக்கு ஜூனியர் என்டிஆர் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. எனக்கு அந்த படத்துல சைலன்ஸா தான் இருப்பாரு. அந்த ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம் போதும். சிறப்பம்சம் இருக்கு. இல்ல அந்த படத்துலயே அவர் சைலன்ஸா தான் கொஞ்சம் ஒரு
நல்லா இருக்குமே பிரகாஷ் அண்ணா அந்த படம். ப்ரோ அந்த படத்துல தான் ப்ரோ ரொம்ப படம் ஒல்லியானார் பிடிக்கிறா அவரு. இருக்கையில பிளாப் படத்தை சொல்றீங்களேங்க, அவர் எவ்வளவோ படங்கள் இருக்குங்க. அவருக்கு எவ்வளவு எனக்கு ஜூனியர் என்டிஆர் அல்லு அர்ஜுன் இருக்குல்ல, அவ்வளவு ரொம்ப படங்கள் இருக்கும். பிடிக்கும். டெம்பர் ரொம்ப டெம்பர் இருக்கு, ஃபேவரட். நானாக்கு பிரேமத்தா இருக்கு, நீங்க ஆமா. எத்தனையோ படங்கள் இருக்கு ஜூனியர் என்டிஆர் சொல்லணும்னா. பிரகாஷ் ப்ரோ, நீங்க சொன்ன எல்லா ஒசரவள்ளி இருக்கு. படமுமே எல்லா அதுர்ஸ் படத்துலயுமே இருக்கு. ஹைப்பராகவே அதுர்ஸ். இருப்பாப்ல ப்ரோ. நீங்க சொல்ற எல்லா படத்துலயுமே கொஞ்சம் ஹைப்பர்டாவே இருப்பாப்ல. கொஞ்சம் அந்த அவரோட அந்த அந்த ஸ்ட்ராங் ஜோன்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, பவர்ஃபுல்லான இதுல டைலாக். ரொம்ப சைலண்டா தான் இருப்பாரு. இதுல வந்து அந்த 100% அது silence எதுவுமே இருக்கும். இல்லாம இருந்த படம் நானாக்கு பிரேமத்தோ. அது எதுவுமே இல்லாம ஆமா. இருந்த படம் நானாக்கு அதுலயும் அப்படிதான் பிரேமத்தோ. இருப்பாரு. மாசாவும் ஆனா இருக்க ஜெகபதி மாட்டாரு, பாலாஜி. ஹைப்பராலாம் இருக்க மாட்டாரு, பிரகாஷ் ப்ரோ ரொம்ப ஒரே நானாக்கு காமா பிரேமம் பிடிக்குமா இருங்க, உங்களுக்கு? சூப்பரா இல்ல இருப்பாரு. ப்ரோ, ஜெகபதி பாபுக்கு அவருக்குமான ஃபேஸ் ஆஃப் சீனே போதும் இல்ல இந்த ப்ரோ, படத்துல. நானக பிரேமத்தோல வந்து காமன் கம்போஸ். ஆனா அது மோரோ டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கான படம், டெக்னிக்கலா விளையாண்டுருப்பாங்க. இது வந்து ஒருத்தனை மாசா காட்டுவாங்க. ஒண்ணும் இல்ல ப்ரோ, ஒரு சின்ன சீன் தான். அந்த அந்த ஸ்கூலுக்குள்ள ஒரு சீன் ஒன்று இருக்கும். அவர் ஒரு மாதிரி அந்த எல்லோ ஷர்ட் போட்டுட்டு இது வந்து அந்த பாக்கெட்ல கை விட்டுக்கிட்டு உள்ள நிப்பாப்ல. அப்ப அவன் பார்க்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் ஃபைட் ஞாபகம் வந்து ஒரு சின்ன ஃப்ரேம் மாதிரி கட்டுவாங்க. அது ஒன்னே போதும், அவன் மாசா காட்டுற சீனை எலிவேட் பண்றதுக்கு அது ஒண்ணு போதும். எனக்கு டெம்பர் பிடிக்கும், ஜனதா கேரேஜ் ஆக்சுவலா பிடிக்கும், இதெல்லாம் பிடிக்கும். ஜனதா ஆனா கேரேஜ் சூப்பர் படம். நீங்க ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா நம்ம விஜயகாந்தோட விருதகிரி சிம்ஹாதிரி அதுவுமே சூப்பரா இருக்கும். ராஜமௌழி கஜேந்திரா, படம். கஜேந்திரா சாரி கஜேந்திரா கஜேந்திரா ப்ரோ. கஜேந்திரா. ஆமா. அப்புறம் வந்துட்டு இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன படம் அது? ராக்கியா. ஐயோ, அவரு யமதொங்கா. ஒரு ட்ரிபிள் யமதொங்கா ஆக்ஷன் படம் ராஜமௌழி. ட்ரிபிள் ஆக்ஷன் படம் ஒன்று பண்ணாரு ஜெய் லவகுசா லேட்டஸ்டா. அது மஜா படம் பிடிக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த எனக்கு படம். ஜெயில எனக்கு ரொம்ப அதுல நிறைய பிடிக்கும். டிஃபரன்ஸ் காட்டியிருப்பாரு. பிளாப் படம் ஆனா எனக்கு பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிரகாஷ் பிடிக்கும். அண்ணா. அதுல நிறைய டிஃபரன்ஸா டிஎஸ்பி வேரியேஷன் அடிச்சிருப்பாரு. டிஎஸ்பி அவரு இறக்கி இருப்பாங்க. அதர்ஸ்னு ஒரு படம் இருக்கும், அதர்ஸ்னு ஒரு ஆமா. படம் இருக்கும், அது பாருங்க சூப்பரா அதர்ஸ் இருக்கும். வந்து காமிக்க காமெடி காமெடியா. பயங்கரமா இருக்கும் பிரகாஷ் அண்ணா. அதுர்ஸ் சக்தின்னு ஒரு படம் இருக்கும். சக்தி அது வேணாண்ணே, அது சக்தி வேணாம், பீடம் தமிழ்ல டப் தவிர்த்துருவானே. பண்ணிருப்பாங்க. இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் அந்த பீரியட்ல பார்த்த படங்க. அண்ணா நல்லா இருக்கும். அது ஓரளவுக்கு நமக்கு போர் அடிச்ச கேடி படம் பார்ப்போம்ல, அந்த பிருந்தாவனம் டைப்புங்க. ப்ரோ பிருந்தாவனம் எனக்கு ஒரு படம் ப்ரோ, பிருந்தாவனத்தை விட்டோம் பாருங்க, ஜாலியா இருக்கும். சமந்தா ஏங்க அப்புறம் இன்னொரு இன்னொரு படம் இது இருக்குங்க, அது என்னது, காஜல். ஆமா ஆமா. bro, இன்னொரு படம் அரவிந்த் இருக்குங்க, ராமையா அவஸ்தாவையான்னு ஒரு படம் இருக்கும்ல, ராமையா அது அவஸ்தா. பாத்துருக்கீங்களா? ராமையா அவஸ்தா. அதான் நல்லா இருக்காது. ஏங்க இல்ல 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 இல்ல, எனக்கு அவரை லுக்காவே பிடிக்காம இருந்த ஒரு படம் ராக்கின்னு ஒரு படம் இருக்கும்ல. கிளைமேக்ஸ் எல்லாம் ராக்கி கையை ஃபுல்லா கட்டிக்கிட்டு நல்லா உணர்ச்சி பொங்க பொங்க பேசுவாப்ல கோட்டின்லாம். நல்லா தான் இருக்கும் இந்த படம். ஆக்சுவலா சூப்பரா இருக்கும், அது பிரசன்ஸ் என்னன்னா நல்லா இருக்காது, அவரோட அவர் லுக் ஒரு மாதிரி ஆரம்பத்துல இருக்கும். ஸ்டூடெண்ட் நம்பர் 1 அதுக்கு முன்னாடி ஒரு படம் அப்பெல்லாம் பார்த்தா ஆள் ரொம்ப வேற மாதிரி இருப்பாரு. ஆனா அப்பயே டான்ஸ் தெரிக்கும், என்னடா இந்த பாடி வச்சுட்டு இப்படி ஆடுறான் இந்த ஆளுன்னு இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் மாறி 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 உடம்பெல்லாம் மாத்தி வேற மாதிரி ஆயிட்டா இருப்ப. அரவிந்த சமேத அந்த படம் இருக்குல்ல செல்வோ, அது அவரோட இன்ட்ரோ. ஆமா ரொம்ப சூப்பரா இருக்கும். அதான் சொன்ன முத 20 நிமிஷம் அதெல்லாம் மறக்கவே முடியாது ப்ரோ அந்த இன்ட்ரோலாம். இன்ட்ரோ எனக்கு சீனா அவன் பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருக்கும் அந்த படம். இல்ல கமல், இன்னொன்னு பிரேக் ஆகுது சுரேந்தர். இன்னொன்னு ஒரு சீன் இருக்கு தெரியுமா? இப்ப கேக்குதா? எவ்வளவு நல்ல இடத்துல இருந்தாலும் பிரேக் ஆகுதுன்னா சம்பவமே அந்த படத்துல இருக்கும். அதுதான் சொல்ல வரேன். இவன் பல்தான் வந்துட்டு அக்கண்டா பேசிட்டு இருக்கான். தம்மன் அரவிந்த சமிதால சூப்பரா அடி செம்மையா இருக்கும். விஷால இந்த சீன் இருக்கு ஞாபகம் இருக்கா? ராம் ரமேஷ்ட போய் மிரட்டுற மாதிரி சாஃப்டாவே மிரட்டி சொல்லிட்டு வருவாப்ல. அதுக்கப்புறம் லாஸ்டா திரும்பி வரும்போது ஒரு கும்பிடு போட்டு வருவாப்ல. எனக்கு அந்த ஃபைட் சீக்வன்ஸ் கோரியோகிராஃப் பண்ண விதமும் அந்த விதமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படத்துல. எனக்கு அந்த படமே ரொம்ப பிடிச்ச படம் அரவிந்த் சமிதா. ஆக்சுவலா மத்த படங்களை விட எனக்கு அதுல அந்த சைலன்ஸ் இதுலயும் இருக்கு. அந்த சைலன்ஸ் நல்லா பண்ணுவாப்ல. ஆனா பிரசன்ஸ் தான் எனக்கு ஏதோ மைனஸா பட்டுச்சு அந்த டீசர்ல. தவிர பூரி ஜெகநாதோட தான் டெம்பரோ. அவர்தான பூரி தான டெம்பர். அரவிந்த் சமேதானா அந்த தேவர் மகன்மா இருக்குல்ல அந்த படம் தானே? அதேதான். ஆக்சுவலா அந்த இவரோட பண்ணிருக்காரா பூரி போயப்பாட்டி சீனோட பண்ணிருக்காரா கமல் அவரு? என்டிஆர் அதான் ராமையா. அது ஞாபகம் இல்ல. ராமையாஸ்தாவை இல்ல ராமையாவஸ்தாவை ஹரிசங்கர் பூரி சாரி போயப்பட்டி சீனோட ஒரு படம் பண்ணிருக்காப்ல. இல்ல அவர் படம் பேர் மறந்து போச்சு. போயப்பட்டி சீனோட ஒரு படம் பண்ணாப்ல. ராமையாவஸ்தாவையா ஹரிசங்கர், அது மட்டும் நல்லா தெரியும். போட்டுக்காதீங்க, ஏதோ ஒண்ணு விடுங்க, அடிச்சுக்காதீங்க. படம் பேர் மறந்து போச்சியா? அது
அந்த படம் அட்டர் ஃபிளாப். தம்முன்னு ஒரு படம், தம்மு எங்கால தம்மு தம்முன்னு ஒண்ணு பண்ணாரு தமிழ்ல. கரெக்ட் 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 கரெக்ட். தம்மு தம்மு. தமிழ் தம்மு தான் எங்களுக்கு தெரியும் போங்கயா. ஏய், ஏதோ ஒரு அட்ரா படம் அட்ரா நான் அட்ரா ட்ரோல் அட்ரா தம். வீடியோல பாத்திருக்கேன் ப்ரோ. லான்ச்சரை வச்சு ஒருத்தர் சுடுவான், இவர் அப்படியே பேக் பெல்ட் அடிப்பாரு நடுரோட்ல. ஓம் சக்தின்னு தான் சக்தி, நினைக்கிறேன் பிரகாஷ் என்ன சொன்னாரு. அதான் அதுதான் சக்தி சக்தி அந்த படம். சக்தி அந்த படத்துக்கு சக்தி அவ்வளவு தான். மேயர் ரமேஷ், மெகர் ரமேஷ் படம் அப்போ உச்சகட்டமா இருக்கும். மேயர் ரமேஷ், மேயர் இல்ல ரமேஷ். நல்ல ஆல்ரவுண்டர், ஆக்ஷன் நல்லா பண்ணுவாரு. அதுவும் இந்த ஜெயில குசா ஓடல, அதுல டான்ஸ், அந்த கேரக்டர், நம்ம ராயப்பனோட மேனரிசம் தான் அதுல அந்த வில்லனுக்கு. அது மாதிரி இல்ல திக்கிட்டு ப்ரோ, தான் அதுல பேசுவான். மூணு கேரக்டருமே, ஆமா ஆமா மூணு கேரக்டர்லயுமே ஒரு டிஃபரன்ஸ் காட்டியிருப்பாரு. ஹைட்டுல ஒரு டிஃபரன்ஸ் காட்டியிருப்பாரு. காட்டியிருப்பாரு. லுக்கு, நிறைய பண்ணியிருப்பாங்க அதுல. ஸ்லாங்கு. இன்னொன்னு அதுல வந்து அதுல இன்டர்வல் பிளாக்ல அதுல ஒரு ராவணான்னு ஒரு கேரக்டர் ட்ராக் லுக்கு இருக்கு. வெறித்தனமா இருக்கும். அந்த கேரக்டர் லுக் டிஎஸ்பி பயங்கரமா இருக்கும். ராவணான்னு ஒரு ட்ராக் இருக்கு, அந்த ஜெயில குசா இன்டர்வல்ல வரும். சரியான நிஜமா ட்ராக் ப்ரோ அது. சூப்பர். நிவேதா தாமஸோட ஒரு டான்ஸ் நல்லா சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதுக்கப்புறம் தமன்னாவோட இது அப்பதான் ஸ்டார்ட் ஆச்சு. அவங்க அதான் ஸ்டார்ட் பண்ணாங்க. சிங்சரா சிங்சரா ஆமா. சார் ப்ரோ நாளைக்கு என்ன சம்பவமா தெரியல கமல். ஏதாவது நம்மள வந்துட்டு அப்படியே இது பண்ணி மரண மாஸ் பண்ணிட்டான்னு வையேன், தெரிச்சிருவோம் தியேட்டர்ல எல்லாரும். அதெல்லாம் இல்லாம பயமா தான் இருக்கு. திருஷ்யம் 3 ப்ரோ நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஷோவா? ஃபர்ஸ்ட் ஷோ தான் போறேன். ஆனா தமிழ்ல தான் கமல் இருக்கு. இங்க அதான் நமக்கு ஒரு மாதிரி விஷால் டிமால்ல மட்டும்தான் போட்டிருக்கான் ஐநாக்ஸ்ல. அங்க போனா தலைவலி வந்துருது எனக்கு அந்த தியேட்டருக்கு. அதனால அந்த தியேட்டரை நான் ப்ரிஃபர் பண்றது இல்ல. நான் மலையாளத்துல பார்க்கணுன்றதுக்காண்டி திருச்சி மாரிஸுக்கு போறேன் மத்தியானம். சூப்பர். நான் மலையாளத்துல அப்படியே பாத்துட்டு பார்க்கணுன்றதுக்காண்டி பிரகாஷ் அண்ணனை பார்த்துட்டு மதுரை ரேடியன்ஸ்ல எதுவும் போடலையா ப்ரோ? ரேடியன்ஸ்ல 7:25 ப்ரோ அவனை போட்டிருக்கான். மோகன்லால் கூட பேசலையா, வேற யாரோ பேசியிருக்காங்க. அதுவே ஒரு மாதிரி இருக்கு. மோகன்லால் வாய்ஸே இல்லாம வேற யாரோ மோகன்லால் தான் டப் பண்ணிருக்காராம். பேசுறதே ஒரு மாதிரி இருக்கு. கமெண்ட் ஒருத்தன் போட்டிருக்கான், மோகன்லால் தான் டப் பண்ணிருக்காராம். பிரகாஷ் ப்ரோ ஒரு டவுட், இன்னொரு டவுட் உங்ககிட்ட கேட்கணும். மோகன்லால் பேசல, ட்ரெய்லர்ல மோகன்லால் பேசல. ஸ்பேஸ் கட் ஆக போகுது ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ இருக்கீங்களா? சொல்லுங்க. ஒரு 40 நிமிஷத்துக்கு முன்னாடி டிஆர் பாட்டு ஒண்ணு போட்டிருக்கீங்களே, அது இன்னைக்குதான் உங்க கண்ணுல பட்டுச்சா? பாக்குறேன். அது வந்து ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது பிரகாஷ் ப்ரோ. அந்த அளவு டைம் இருக்கு போது நான் அந்த அளவுக்கு கவனிக்கிற போது இருக்கு. எனக்கு இன்னைக்கு தான் பாக்குறேன். விஷால் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன், உண்மையா? அரசன் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகல, கிராண்ட் ரிலீஸ். விஷால் ப்ரோ அதுக்கு ஒரு எலிவேஷன் ட்வீட் இன்னைக்கு போட்டிருக்கேன் பாருங்க. விஷால் ப்ரோ தவிர மத்த எல்லா ட்ராக்கரும் போட்டிருக்காங்க எல்லாரும். என்னது சத்தியமா தெரியல. கிராண்ட் ரிலீஸ் தீபாவளினா? விஷால் ப்ரோ மட்டும் தான் தெரியல, பார்த்த எல்லாரும் போடுறாங்க சாதத்துல இருந்து. ஒரு முடிவுல பிரகாஷ் ப்ரோ அடுத்த படம் ஆகஸ்ட்ல வந்துருமா விஸ்வநாதன் சென்ஸ்? உங்களுக்கு ஒரு கேப் விட்டே வரட்டுமியா, உடனே வராம இல்ல. இப்போ பிரகாஷ் ப்ரோ ஒரு இதை நாங்க எல்லாம் படமே இல்லாம உட்காந்துட்டு இருக்கேன். இப்பதானே ஒரு படம் விட்டு ஓடிக்கிட்டு இருக்கு, அதுக்குள்ள என்ன அடுத்த படம் இருப்பு சாம எங்களுக்கு ஓடி போர் அடிச்சிருச்சு, அடுத்த படத்தை பார்க்கணும்ல. ரொம்ப இதுதான் இந்த ஆட்டம் தான் வேணான்றது, இந்த ஆட்டம் தான் ஆடக்கூடாதுன்றது. ஒரு சம்பவத்தை பார்த்துட்டோம்னா முடிஞ்சு. அந்த 100 கோடி கமல் வீக் டேலயே மொரட்டு சம்பவம் பண்ணிட்டு இருக்கு கமல் டிஎன்ல. அப்பா பிரகாஷ் ப்ரோ, பிரகாஷ் ப்ரோ திருஷ்யம் 3 தமிழ்ல வருதா டப் பண்ணி? வருது. ஆமா ப்ரோ, தமிழ்லயே வருது. தமிழ்ல வருது. ஓகே ப்ரோ, தேங்க் யூ. அதாவது ஒரிஜினல் தேர்ட் பார்ட் ஆஃப் பாபநாசம்லாம் வந்து போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க, அட்வர்டைஸ்மென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மறக்காம பாத்துருங்க, அதான் புரியும். ஆமா, செகண்ட் பார்ட் பாத்துருங்க. பாபநாசம் பாத்துருந்தாலும் சரி, திருஷ்யம் செகண்ட் பார்ட் பாத்துருங்க. ஆமா போட்டிருக்காங்க, போக வேண்டியதானே? டால்பி சினிமால ரிலீஸ் ஆகுது போல இருக்கு ப்ரோ திருஷ்யம் 3. அந்த சீன்ல போடல ப்ரோ, அந்த சீன்ல கருப்பு தான் ஓட்டிங்.
ப்ரோ அந்த இது டிஸ்க்ளைமர் சொல்றேங்க ப்ரோ. நாளைக்கு யாரும் ஸ்பாய்லர்ஸ் கீழர் சொல்ற போறாங்க. அவங்களே போட்டிருக்காங்க ஆமா இப்பதான் ஒரு ஆமா போஸ்ட். கரெக்ட். தமிழன் கீழ் நாளைக்கு வந்துட போறான். SMT நோ ஸ்பாய்லர் டுமாரோ. யாரும் பேசல. சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு எலிவேஷன் ட்வீட் போட்டிருக்கேன் அரசன் தீபாவளிக்கு, பாத்தீங்களா? இல்ல இருங்க பாப்போம். யாராவது ப்ரோ அரசன் பத்தி எதுவுமே தெரியாத ஒரே ஆள் அவர் மட்டும் தான் ப்ரோ. யாராவது கவுண்டர் போட்டுற போறாங்க. முதல்ல நீங்க வாங்கடா. சூப்பரா இருக்கு மேகன். மார்ஷல் வந்து என்ன பண்ணுவீங்க தீபாவளிக்கு? தீபாவளிக்கா வாய்ப்பு இருக்கா? மார்ஷல் வரட்டும். நான் வேற 2 படத்துக்காக போட்டேன். வேற 2 படத்துக்காக மார்ஷல் வந்துரும். செல்ப்ரோ கமல் அவர் அடுத்த படத்துக்கு ரெடி ஆயிட்டாருன்றாங்க. தெலுங்கு படம் பண்ண போறாரு. இன்னொன்னு என்னதுமே எஸ்டிஆரோட ஆப்போசிட் கை தனுஷ் D55 gonna be blast. அந்த டெம்ப்ளேட்ல இருக்கிறவர் D55. சோ D55 சேயோன் வராது. மூணுமே ஒரே நாள்ல வந்தா நல்லா இருக்கும். மூணுமே ஒரே நாள்ல தான் அடிச்சிட்டு சாவண்ட டிஎல்என் நாரும் நாத்து அடிக்கும் டிஎல். நாலு இல்ல சேயோன் மார்ஷல் D55 அரசன் நாலும் ஒரே நாள்ல. எல்லாத்தையும் விட்டுருங்க. இப்ப வந்து தலைவர் அசோக் படம் எஸ்டிஆர் ஃபேன்ஸ் தனுஷ் ஃபேன்ஸ் ஒன்னு சேர்ந்துருவாங்க டிஎல்ல. சேயோனை ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்றோம், அதுக்கப்புறம் நம்ம சண்டை போட்டு போன்னு முடிவு பண்ணிடுவாங்க 2 பேரும் சேர்ந்து. சேயோனை முடிப்போம். ஆனா சூப்பருங்க. சேயோன் வராது, அதுக்குள்ள எப்படிங்க முடிப்பாங்க? அரசனே என்னன்னு தெரியல. தருவார் இந்த அரியாசனம். ஆமா ஏதோ சாங் வந்துச்சு, கேட்டீங்களா? நல்லா இருந்துச்சா? என்ன பாட்டு? முருகர் பாட்டு. இல்ல மாவீரன் அது தாய் கிழவியோட இன்ட்ரோல டைட்டில் கார்டுல வந்த மியூசிக். அது அவங்களே போட்டாங்க. சுகன் ப்ரோ அப்ப சொல்லிட்டு இருந்தாரு அந்த சாங். ஓபனிங்ல டைட்டில் கார்டு போடும்போது ஒரு சாங் வந்துச்சு. ஆமா, ஆனா பாட்டு ரொம்ப ஒரு மாதிரி டிவைனா நல்லா இருந்துச்சு. பாட்டு நல்லா இருந்துச்சு. அவங்க பையன் பேரெல்லாம் எழுதியிருக்காரு லிரிக். அவங்க பையன் பேரு ஒரு முருகர் பேரு. சோ அது அப்படி நம்ம கணக்கு என்ன இருந்தாலும் கருப்புசாமி மாதிரி வராதுல ப்ரோ. இந்த வடிவேலு அல்வா வாசு வடிவேல்கிட்ட சொல்லுவான்ல, அண்ணே அங்க இருந்து போது சாப்பிட்ற இடத்துக்கு போயிடலாம் உடனே வடிவேலு அந்த மாதிரி நீங்க சொல்ற எல்லாருக்கும் நான் ஓன்றேன். இது ஆட்டம் கபிலா நீ ஆடு அப்படின்றீங்களா? ஆனா நான் என்னமோ ஒரு 200ல நிக்கும்னு பார்த்தா இது போற பக்கம் பார்த்தா எங்கேயோ போய் நிக்கும் போல கருப்பு. பாப்போம். மெய் வருத்தங்கள்ல இருக்காரு. இன்னைக்கு சிங்கிள் டிஜிட்ல போயிட்டு இருக்கு. ரொம்ப சிங்கிள்னால என்ன ஒரு 8-7 வந்திருக்கும்ல. 9னா மஜா தானங்க. ஐயோ அப்புறம் என்னையா 2 நாளா உனக்கு 10+ பண்ணிருக்கு. 10+னா 10 இல்ல 11னா இன்னும் சரியான கலெக்ஷன் ஆனா. விஷால் ப்ரோ இப்ப நீங்க கதை சொன்னீங்கல்ல ஓபனிங் சீன். ஆமா அதுல எனக்கு இதாயிடுச்சு, குபீர் ஆயிடுச்சா? என்னது மம்முட்டினதா? இது மோகன்லால் மம்புட்டியோட வர்றாரு. எங்க ஊர்ல மம்முட்டின் தான் மாவீரன் சொல்லுவாங்க. எல்லாரும் ஊர்லயும் அதானே சொல்லுவாங்க. அங்க என்னன்னு தெரியலப்பா. இங்க மம்முட்டி எல்லாம் எங்க ஊர்லயும் மம்முட்டி தாங்க சொல்லுவாங்க. ஆனா கதை சொல்லும் போது மம்முட்டின்னு சொல்ல மாட்டாங்க. மோகன்லால் படத்துல சொல்லும் போது அவர் போல்ட்ட சில புதைச்சிட்டு வெளியே வரும்போது பாத்துருவாரு அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க எல்லாரும். நீங்க தான் மோகன்லால் வெளியே மம்முட்டியோட வரும்போது பாத்துட்டாரு நீங்க. சாரி இப்பதான் நான் யோசிக்கிறேன். முடிச்சிடலாமா? சுகுமார் அண்ணா என்னண்ணே? என்னப்பா நீ எதுவுமே பேச மாட்டற போப்பா. அண்ணா பிரகாஷ் நான் வரல, அதான் நான் பேசுறேன். இப்ப வந்துட்டாங்க. விவாதத்துக்குள் இறங்குவோம். இதுக்கு மேல இறங்கினா டைம் ஆயிடுமே. ஒரு 10 நிமிஷம் ரீகேப் மாதிரி பண்ணலாம். நாட்டு நடப்புன்னு சொல்லுங்க. அப்படியே நடப்பு இப்ப நீ பேசும்போதெல்லாம் எதுவும் பேசாதீங்க. எல்லாரையும் மீட் பண்றாருலண்ணே. வர எல்லாரையும் மீட் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் வந்துட்டு இன்னைக்கு ஏதோ ஜீப்லாம் ஏதோ ஓட்டி பார்த்தாரு.
என்ன நியூஸ்னே நான் படிக்கல. என்ன மேட்டர் அது? என்னப்பா மீட்னா அது வந்து முன்னாடியே அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சவங்க எல்லாருக்குமே வந்து மீட் பண்றாங்க போயிட்டு. அதுவும் வந்து அவரோட பர்சனல் டைம்ல பர்சனல் ஸ்பேஸ்ல தான் வந்து மீட் பண்ணியிருக்காரு. அபிஷியலா நான் வரவங்க கவனிச்சீங்களா எல்லாரையுமே சுகுமார் அண்ணே? செக்ரட்டரியேட்ல மீட் பண்றாரு. தயாரிப்பாளர் சங்கம் கவனிச்சீங்கல்ல? இதோ வந்துட்டோம் போறோம் சார், நாங்க போறோம் அப்படின்ட்டு அவங்க போயிட்டு எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு மீட் பண்ணும். அதாவது எந்த ஒரு பீரியட் வரும்போதும் சிஎம் மீட் பண்ணி அவங்கள கிரீட் அண்ட் மீட் பண்றது வந்துட்டு எல்லாரும் வழக்கம் தான். நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து பண்ணியிருக்கிறதுலாம் நம்மளுக்கு இன்னொன்னு சுகுமார் அண்ணே, நியூஸான என்னன்னா நேத்து நம்ம வந்துட்டு இன்டர்வியூல கேக்குறாங்க தனஜயன்ட்ட, அவருக்கு வந்துட்டு ஏதாவது பொன் விழா கொண்டாடுவீங்களான்ட்டு. அவர் அதெல்லாம் எதிர்பார்க்கவே மாட்டாரு. தயவு செஞ்சு நீங்களா எதுவும் பேசி இது பண்ணி விட்டுறாதீங்கன்னாரு தனஜயன். அதுதான்ப்பா இதுக்கு முன்னாடி இருந்த சிஎம்லாம் வந்து பதவி ஏற்கும்போது அவங்கள போய் எல்லாரும் மீட் பண்ணிட்டு வந்ததெல்லாம் நம்ம பெருசா வந்து நியூஸா கேரி பண்ணிருக்க மாட்டோம். அதனால நம்மளுக்கு அது வந்து ஆர்வமா தெரியாது. இப்ப அப்படி இல்ல. இவர் வந்து ஒரு செலிபிரிட்டி பிளஸ் இப்போ வந்து ஒரு தமிழ்நாடோட ஒரு பெரிய ஒரு கட்சி சீஃப் மினிஸ்டர் அப்படின்னும் போது அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அவர் சின்னதா எது பண்ணாலுமே நம்மளுக்கு அது விசிபிலிட்டி அதிகமா ஆகுது. அது தெரியும். எது பண்ணாலுமே அது வந்து ஒரு மீடியாவுக்கும் சரி எல்லாருக்குமே சரி அது ஒரு நியூஸ் வந்து ஈஸியா கேரி ஆகி வெளியே வந்துடும். அண்ட் மோர் ஓவர் அவரை மீட் பண்ணாங்களே செலிபிரிட்டி லிஸ்ட்ல இருந்து. அதை பார்த்தீங்கன்னா சாந்தனுல இருந்து, சிபில இருந்து, அர்ஜுன்ல இருந்து, வேற யாரும் மீட் பண்ணாங்க? பிரசாந்த், இன்னொரு சில பேர் மீட் பண்ணாங்களா? அவங்க எல்லாருமே வந்து அவருக்கு ஒரு பல இதுவா நல்ல பழக்கமானவங்க. எலெக்ஷன் முன்னாடின்னு இல்லை, இந்த சினிஃபீல்ட்லேயே வந்து அவருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால அவங்கலாம் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி போய் பார்க்குறாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க மீட் பண்ணது எல்லாமே அவரோட பர்சனல் பிரைவேட் ஸ்பேஸ்ல தான் மீட் பண்ணியிருப்பாரு. செலிபிரிட்டி மீட் பண்ணது எல்லாரையுமே அஃபிஷியல் ரிலேட்டட் எல்லாமே அவர் செக்ரட்டரியேட்ல தான் மீட் பண்ணியிருப்பாரு. ஆனா நீங்க இந்த அப்டேட் சொல்றப்போ ஒண்ணு சொன்னீங்களே, அஜய் ஞானமுத்து லாரன்ஸ், அதுவும் ஹாரர் படம்ன்றீங்களே, எத்தனை ஹாரர் தான் பண்ணுவாரு? காஞ்ச காலனின்னு ஏதாவது எடுப்பாரு அந்த சைடு இருந்து. காஞ்ச காலனியா? என்னையா ஐயோ, என்ன டைட்டில்யா இது? அது வேற இன்னொன்னு சொல்லியிருக்காரு போல அஜய் ஞானமுத்து. அவரா சொன்னதா இல்ல சும்மா போட்டாங்களான்னு தெரியல. டிமாண்டி 3 வந்துட்டு நீங்க வெளியே வரப்ப பயம் இல்லாம வெளியே வர மாட்டீங்க. விஷால் ப்ரோ, எனக்கு டிமாண்டி காலனி 2 ஓவர் ரேட்டடா தான் இருந்துச்சு. அதான் மாவீரன், ஆமாமா, அதான் சொல்ல வர மாவீரன். விஎஃப்எக்ஸ்லாம் எனக்கு ஐயோ என்னடா குழப்பி வச்சிருக்கீங்க அப்படி இருந்துச்சு. 1 சூப்பரா இருந்துச்சு. 1 எக்ஸ்ட்ராடினரி படம். 2 எனக்கு கொஞ்சம் அந்த ஒரு சீன் இருக்கும் விஷால் ப்ரோ, அந்த அவன் சப்பான்னு ஒருத்தர் இருப்பான்ல, அவன் எந்திரிச்சு 1க்கு போயிட்டு திரும்ப வந்து படுப்பான். இவனுங்க எல்லாரும் பயந்துருவானுங்க. அவனை பார்த்து அப்படியே பின்னாடி உட்காந்துருப்பானுங்க, பின்னாடி போயிட்டே இருப்பானுங்க. அதுக்கப்புறம் அவனு சொல்லுவான், சப்பைக்கெல்லாம் பயப்பட வேண்டியதாயிருச்சு. சரியான திகழாவும் இருக்கும், குபீராவும் இருக்கும். ஆக்சுவலா டிமாண்டி காலனி 2ல அந்த இது கனெக்ட் சூப்பரா பண்ணிருப்பாங்க. அது செம்மையா இருக்கும். 1ஓட பார்ட் கனெக்ட் அது 1 தான் சூப்பரா பண்ணியிருந்தான் மெய்யழகன். அது சூப்பர். தியேட்டர்ல பாக்குறப்ப ஏய் இது அது இல்ல, அதுவும் ஸ்லோமோல பண்ணி ஃப்ரீஸ் ஃப்ரேம் வச்சு காட்டியிருப்பான். இந்த சீன் அப்படியே அது அங்க நடந்தது அப்படின்ட்டு. அதெல்லாம் சூப்பர். சரி, முடிச்சிருவோமா? ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கோம். அண்ணா பரணி இருந்தா தானே முடிக்க முடியும். அந்த எண்டு வார்த்தை வரமாட்டான் இன்னைக்குன்னு பிரகாஷ் ப்ரோ சொல்லிட்டாரு. பிரகாஷ் ப்ரோவே வந்துட்டு லேட்டா தான் வந்தாரு. ஏன்னா இன்னைக்கு பிரகாஷ் ஓகே சுகுமார் ப்ரோ முடிச்சிடலாமா? தேங்க்ஸ் ஆல். பிரகாஷ் ப்ரோ நாளைக்கு படம் பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. நாளைக்கு யாராவது படம் பார்த்துட்டீங்கன்னா ஸ்பாயிலர் சொல்லாதீங்க ப்ளீஸ். பிரகாஷ் ப்ரோ என்னைக்குமே பிரகாஷ் ப்ரோ ஸ்பாயிலர் போட மாட்டாரு. ஸ்பேஸ்மே ஃபர்ஸ்ட் நாள் நம்ம படம் போட மாட்டாருன்னு இங்க வராங்க. இப்ப ரெகுலரா வந்து சொல்லிட்டு வராங்க. திருஷ்யம்னாலே தூக்கிடுன்றேன். நாங்க தூக்கிடுறோம். திருஷ்யம்னாலே தூக்கி போட்டுடுறோம் வெளியே. ரிவ்யூ கூட சொல்ல வேணாம். ஏன்னா அந்த எப்படி சொல்லு, ஜீத்து ஜோசப்போட படம் எல்லாமே ட்விஸ்ட் தான். அவர் படத்துல எல்லாமே அவர் படத்துல அந்த ஹைலைட்டே அதுதான். நம்ம திருஷ்யம்னு ஆரம்பிப்போம், அப்படியே 3 அப்படியே ஆரம்பிச்சு டப்புன்னு அது வந்து கடைசியில கிளைமேக்ஸ்ல போயிட்டானுங்கன்னு வச்சுங்களேன். அந்த டைம்ல நிறுத்து அப்படின்னு சொல்றதுக்குள்ள சொல்லிட்டாங்கன்னா எல்லாம் முடிஞ்சு போயிடும். அதனா ஒரே ஒரு இது என்னன்னா வர்ற கதையாயிரும். தியேட்டரை திறந்து பார்த்துட்டு கத்துற மாதிரி. அதுதான் சொல்றேன், இப்பயும் சொல்றேன். இந்த படத்தோட மெயின் இதுவே ட்விஸ்ட் தான் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஏன்னா பார்ட் 1 பார்ட் 2 அது இருந்தனால இதுவுமே அதுதான் ஒரு மெயின் இதுவா இருக்கும். அங்க யாருமே பேசக்கூடாது. அதோட ஸ்பாயிலரே சுகுமார் அண்ணன்
The திருஷ்யம் பத்தி past பேச never. என்ன போடலான்னு திருஷ்யம் பத்தி யாரும் பேச வேணாம்னு போட்டுற போறேன் நாளைக்கு டைப் ஹெட்டிங். அப்புறம் ஒரே ஒன்று சொல்ல எண்டோட சரி முடிச்சுக்கிறேன். சுகுமார் ப்ரோ பாய், நான் கிளம்புறேன். அவ்வளவுதான் வீட்டுல முடிஞ்சிருச்சு. கிளம்புறேன் பாய். சுகுமாரன் லாஸ்ட் இதுவும் கட் பண்ணாதீங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஆஃப் கேம்பஸ்னு ஒரு சீரிஸ் வந்திருக்கு அமேசான்ல, என்ஜாய், தனியா பாருங்க. நன்றி, வணக்கம், எனக்கு அந்த பாய். மாதிரி பிடிக்கலப்பா. நீங்க வந்து ஒரு ஃபேமிலி மேன் கிட்ட என்னென்னமா பேசுற. அண்ணா உங்களுக்கு மட்டும் இல்ல, ஸ்பீக்கர் நண்பர்கள் எல்லாரும் கொஞ்சம் அப்படி பாவம் சொல்லுப்பா, இல்லைண்ணே. என்ன தனியா பாருன்னு சொல்லாதப்பா, எனக்கு சங்கடமா அதை இருக்குப்பா. நீங்களும் பாருங்க. மறுபடியும் சொல்லுங்க. ஆஃப் கேம்பஸ், ஹார்ட் கேம்பஸ், ஆஃப் ஓஎஃப்எஃப் கேம்பஸ். தமிழ்ல இருக்கா? இருக்கு தமிழ்ல. ஃபேமிலி மேன் நீங்க. அது சும்மா சொல்லுவாருங்க, இப்ப வச்ச உடனே அங்கதாங்க போவாரு. அமேசான்ல ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டாங்க சால், நான் பாத்துறேன்ப்பா அப்படின்னு. என்ஜாய்ண்ணே. இல்லப்பா, ஓகே, தேங்க்ஸ் நானே ஆல். லாங்குவேஜ் பொறுத்துதான் நம்மளுக்கு. சரிப்பா, இல்ல தமிழ்ல இருக்கு. பாய்ண்ணே. ஓகே, ஓகேப்பா, பை 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 பை. குட் நைட்.